சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய இந்த ஒன்று கூடலையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய நேர்வழிக்குரிய காரணமாக இதை ஆக்கி வைப்பானாக. இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு தாருல் அஸ்பாபாக ஆக்கி வைத்திருக்கிறார். இது நடந்தால் இது நடக்கும், இது இருந்தால் இது உருவாகும், இது இல்லா போனால் இது இல்லாமல் ஆகிவிடும். இந்த உலகத்தில் கொன் ஃபயக்கூன், நட ஆகு என்று சொல்றதை கொண்டு அல்லாஹ்வுக்கு ஒன்றை உருவாக்க இயலும். அந்த சுன்னத்தை அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல எல்லா சந்தர்ப்பத்திலையும் நடைமுறைப்படுத்துறது இல்லை. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு முறையை வைத்திருக்கிறான். இந்த முறையில தான் இது நடக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, நான் நிக்காஹ் செய்யாம எனக்கு புள்ள கிடைக்கணும். இது அல்லாஹ்வுக்கு கேளும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அப்படித்தான் அல்லாஹ் கொடுத்தார். காலு கதாலிக்கு, அப்படித்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் கேட்டாங்க, எனக்கு புள்ளையா? வலம் யம்சஸ்னி பஷருன் வலம் அகு பகியா, என்ன ஹலாலான முறையில எந்த ஒரு ஆணும் என்னோட குடும்பம் நடத்தவும் இல்லை, நான் ஜினா செய்யவும் இல்லை, எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும்? கதாலிக்கு, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுக்கு கேளும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கண்ட குதிரத்தை கொண்டு தந்த கையால படைத்தான் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான். குதிரத்தை கொண்டு படைத்தான் என்று சொல்லி உலகத்தில் இந்த உலகம் தாருல் அஸ்பாப். எது நடந்த? சூரியன் இருந்தால் பகல் இருக்கும், சூரியன் மறைந்தால் இரவாகிவிடும். எந்த ஒன்றை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு சமம் இருக்கிறது. இது நடந்தால் இது நடக்கும், இப்படி இருந்தால் இப்படியாகும். இதே போலத்தான் மனித சமூகம் திருந்துறதுக்கு இந்த உலகத்தில் பல முயற்சிகள் செய்யப்படுகிறது. பல வகையான குரல் சத்தங்கள் கேட்குது. மனிதனை திருத்துறதுக்கு இதுதான் வழி. எல்லாத்துக்கும் அல்லாஹ் வழி வைத்தது போல மனித சமூகத்தை திருத்துறதுக்கும் அல்லாஹ் வழி வைத்திருக்கிறான். இப்படித்தான் மனித சமூகத்தை திருத்தலாம். இதுதான் இதுக்குரிய முறை. இதுக்கு வெளியில பேச்சு நீங்க முயற்சி செஞ்சால் நீங்க எதை அடைய விரும்புறீங்களோ அதை அடைய மாட்டீங்க. இதை பற்றி மிக தெளிவாக சொல்றாங்க. எந்த வழியில இந்த உம்மத்தை திருந்தும், எந்த வழியில இந்த உம்மத்தை திருத்தலாம், இந்த உம்மத் எந்த வழியில அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய உம்மத்தாக மாறும், எந்த முறையில இந்த உம்மத்தை பொதுநலம் பேணக்கூடிய மக்களாக மாற்ற முடியும், எந்த முறையில இந்த உம்மத்தை இந்த மனித சமூகத்தை நாங்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக மாற்ற முடியும். இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன்ல ஒரு முறை சொல்றான். நான் ஆரம்பத்தில் சூரத்துல் ஜும்ஆவுடைய ஆயத் இது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்ஆவுடைய தொழுகையில் ஓதுறது சுன்னத்து. இந்த ஜும்ஆவுடைய ஆரம்ப 3 ஆயத்திலையும் முழு சூரத்துல் ஜும்ஆவிலையும் அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துறாங்க. மனிதன் எப்படி திருந்துவான், மனிதன் எப்படி திருத்தம் வரும், மனிதன் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்புவான், முன்னைய சமூகங்கள்ல ஏற்பட்ட விலகினங்கள் என்ன, இதை பற்றி கவனமா கேளுவோம். குர்ஆன் ஆச்சரியமானது. குர்ஆன் ஆச்சரியமானது.
சஅத் மௌலானா இவ கூட குறைய பேசுறது தெரியுமா? லா ஹைர ஃபீ க்ராஅத்தின் லைஸ ஃபீஹா ததப்புர். எங்கட குர்ஆன் எப்படி தெரியுமா? ஒரு சின்ன புள்ளைய கூப்பிட்டு அந்த புள்ளைக்கு ஒரு வெள்ளை A4 சைஸ் தாளை கொடுத்து கலர் பென்சிலையும் கையில கொடுத்து சொல்லுங்க பாப்போம், இந்த பிள்ளைக்கு இந்த கடலைக்கு தானே கடல், இதை வரைஞ்சு கொண்டு வான்னு சொல்லி இந்த கடலை வரைய சொன்னா, இந்த ஓஷன் இந்த கடலை வரைய சொன்னா அப்படியே ஒரு வட்டத்தை கீறும், கீழுக்கு ஓட்டமா என்ன செய்யும், நீல கலர்ல தண்ணிய என்று சொல்லி அதை கலர் பண்ணும், ஒரு கப்பல் ஒன்றை கீறி கொண்டு வரும், ஷிப் ஒன்று கீறிட்டு. இதுதான் நான் பார்த்த கடல். அந்த புள்ளைக்கு தெரியாது இந்த கடல் உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள், இந்த கடல் உள்ளுக்குள்ள முத்துக்கள், இந்த கடல் உள்ளுக்குள்ள எல்லாம், அதாவது இந்த கடல் உள்ளுக்குள்ள மீன், கடல் உள்ளுக்குள்ள பொறுமதிக்க சாமான்கள், இது யாரும் தெரியாது. அந்த புள்ளைக்கு தெரியும். அந்த புள்ளைக்கு தண்ணி தெரியும், அதுக்கு மேல வார சிப்பண்டு தெரியும், அதுக்கு நேரடியாக பார்த்திருக்க மாட்டார், எங்கேயாவது புத்தகத்துல பார்த்திருக்கும். இதே போலத்தான் எங்களுக்கும் குர்ஆன்ல சத்து மத்து தெரியும், இதகாம் தெரியும், ஜபர்தேர் தெரியும், நொக்கத்தாக்கள் தெரியும். ஆனா குர்ஆனுக்கு உள்ள இருக்குது, குர்ஆனுக்குள்ள அல்லாஹ் என்ன மறைத்து வைத்திருக்கிறான்? அந்த குர்ஆனை ஓதுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓத ஆரம்பிப்பாங்க என்றிருந்தால் மக்கத்து முக்கர்ரமாவினுடைய காபிர்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் வந்து குர்ஆனை கேட்டுக் கொண்டிருப்பாங்க. என் குர்ஆன் விளங்குது. அபூ துஃபைல் தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுக்குள்ள வந்தாரு. அவர் எப்படி தெரியுமா வந்தார்? 2 காதுலையும் பஞ்ச குத்திக்குள்ள வந்தாரு. இந்த நபியினுடைய, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சூனிய வார்த்தைகள் இந்த காதுல விழக்கூடாது. என்ன வார்த்தை? சூனிய வார்த்தை. இந்த இது வார்த்தை முழுக்க நான் என்னென்ன மாற்றம் வந்துடும் என்று சொல்லி அவர் காதுல பஞ்ச குத்தினாரு. அப்படி பஞ்ச குத்தினவனுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நாடிட்டான். அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஹிதாயத்தை நாடிட்டு அவனுக்கு யாராலே வழிகட்ட கொடுக்க முடியாது. அவர் இரவு நேரம் யாரும் இல்லத்தானே இப்ப பஞ்ச கலட்டிச்சு போறாரு. ஆனா சத்தம் கேட்டு காதுக்குள்ள போயிட்டு, நாங்க பார்த்த கடலைத்தான் அவரும் பார்த்திருப்பார் என்றிருந்தா அவருக்கும் சத்து மத்தும் இதகாமும் உண்ணாவும் தான் விளங்கி இருக்கும். அவருக்கு இது அப்படியே இறங்குது. கையெடுத்து காலை பத்தி கொண்டாரு. ஆனா இறங்கிட்டு இப்ப ஏற்கனவே 2 வார்த்தை பேசுது. இப்ப அவரை திருப்திப்படுத்திக் கொள்றாரு. எனக்கு கேட்டா நல்லதையும் கெட்டதையும் பிரித்து அறிந்து கொள்ள முடியும் தானே, நான் அவ்வளவு மூடையடா, எனக்கு தெரியாதா என்று காதெடுத்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சிட்டு பிறகு பின்னாலே நடந்து போனாரு. இதுதான் குர்ஆன். 50 வருஷம் தொழுகிறேன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி, எனக்கு இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹா புரியுதில்லை. குர்ஆனுக்கு உள்ள முத்துக்களை விளங்கணும். குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆனை விளங்குவோம். கண்ணியமான சண்டையான உலமாக்களே, எங்களுக்கு தந்திருக்கிற ஷிஃப்டுடைய அமல் குர்ஆனுடைய முஸாக்கராவே, குர்ஆனுடைய முஸாக்கரா, குர்ஆனுடைய வாழ்க்கை.
குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன பேசுது? லா கைர ஃபீ கிரா. குர்ஆன் ஓதினா நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு 10, ஒரு எழுத்துக்கு 100, ஒரு எழுத்துக்கு 50 நன்மை கிடைக்கும். குர்ஆன் நன்மைக்காக வேண்டி மட்டும் ஓதுற கிதாப் அல்ல. குர்ஆன் வாழ்க்கையில ஹைறுகளை கொண்டு வந்து சேர்க்கோதுற கிதாபு. குர்ஆனுடைய அமலை கொண்டு வாழ்க்கையில ஹைறுகள் வரும். குர்ஆனுடைய அமல். குர்ஆன் என்ன சொல்லுது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவங்களோட வாப்பா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களோட வாப்பா காட்டின அன்பு மாதிரி யாரும் அன்பு காட்டல. அந்த அளவுக்கு அன்பு காட்டினாங்க. அன்பான மகனை அந்த அன்பு வாப்பா எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? யா புனைய, என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே. இதே யா புனைய என்ற வார்த்தையைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனுக்கும் பாவிச்சாங்க. உங்களோட மகனுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதோ, உங்களோட மகனுக்கு வலாலத்து கிடைக்கிறதோ உங்களோட கையில இல்ல. அது யாரோட கையில இருக்குது? யாரோட கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில. உங்களோட மகனுக்கு ஹிதாயத்து கிடைச்சாலும் சரி, ஹிதாயத்து கிடைச்ச இல்லத்தையும் சரி, அவர் உங்களோட அன்புக்குரிய மகனாகத்தான் இருக்கணும். அவர் உங்களோட அன்புக்குரிய மகனாகத்தான் இருக்கணும். உங்களோட விருப்பத்தில் அவர் கல்யாணம் முடிச்சாலும் சரி, உங்களோட விருப்பத்துக்கு முரணாக கல்யாணம் முடிச்சாலும் சரி, அவர் உங்களோட மகன் தான், அவர் உங்களோட அன்புக்குரியவர் தான். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் இந்த குர்ஆன் விளக்கத்தை நசீபாக்குவாரா. குர்ஆனுக்கு நேரம் கொடுங்கோ, குர்ஆனுக்கு நேரம் கொடுங்கோ. இந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மனித சமூகத்தை திருத்துறதுக்குரிய வழி என்ன, எப்படி திருந்துவாங்க. சூரத்துல் ஜும்ஆல சொல்றாங்க, அறிவை கொண்டு மட்டும் இந்த சமூகத்தை திருத்தலாம். எதை கொண்டு மட்டும்? எதை கொண்டு மட்டும்? அறிவு. மார்க்க அறிவை கொண்டு மட்டும் சமூகத்தை திருத்தலாம். மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத், தௌராத்தை நல்லா படிச்சிருந்தாங்க, அக்கு வேர் ஆணி வேறாக, சட்டம் நல்லா தெரியும், வட்டி ஹராம் என்று நல்லா தெரியும், மார்க்கத்தை விட்டு வாழக்கூடாது நல்லா தெரியும். அவங்களோட மார்க்கத்தையும் அவங்க வர்த்தகமாக்கிட்டாங்க, அதை விட்டு வாழ்ந்தாங்க, அதை விட்டு வாழ்ந்தாங்க. மார்க்க அறிவை கொண்டு மட்டும் மனிதர்களாக மாற மாட்டாங்க. அதனாலதான் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லக்குள்ள இல்மு இல்லாத மக்கள்கிட்ட வலாலத்து வரும், திக்ர் இல்லாத மக்கள்கிட்ட மனோச்சைகள் வரும். வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா. மா வல்ல, அவரிடத்தில் வழிகேடும் இல்லை, இல்மில்லாதின் காரணமாக வழிகேடு வரவும் இல்லை. அவர் ஒரு ஆலிம், அவருக்கு எல்லாம் தெரியும். அதே நேரத்தில் அவர் தன் மனோச்சை பிரகாரம் நடப்பவரும் அல்ல. உலகத்தில் யூதர்கள் உலமாக்கல், அதனால தான் இல்மு இருந்துச்சு, மனோச்சைக்கு வட்டுப்பட்டாங்க. அதனால தான் மஹ்மூபி அலைஹிம், சாபத்துக்குரியவர்கள். கிறிஸ்தவர்கள் இல்மு இல்ல, இல்மு இல்ல, ரஹ்பானிகளாக துறவிகளாக மாறினாங்க, துறவிகளாக மாறினாங்க. மார்க்கம் என்ற பெயர்ல, தீன் என்ற பெயர்ல உள்ளதெல்லாம் செஞ்சாங்க. அவங்க செய்யறதெல்லாம் வழிகேடு. அதனால்தான் வழிகட்டவர்கள், வழிகட்டவர்கள். இல்மு இருக்குது, ஜிக்ர் இல்ல, அல்லாஹ்வுடைய சாபம் கோபம் உண்டாகும். ஜிக்ர் இருக்குது, இல்மு இல்ல, இங்க என்ன நடக்கும்? இங்க வலாலத்து வரும், வழிகேடு வரும்.
தீன் என்ற பேர்ல தீன்ல இல்லாதெல்லாம் செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது ஆச்சரியமான ஆயத்திலே, யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமி இவற்றில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து, அல்லாஹ்வை எல்லாம் தஸ்பீஹ் செய்து, قد علم ان كل قد علم صلاته وتسبيحه, உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்படி தஸ்பீஹ் செய்யணும், என் ரப்பை எப்படி zikr செய்யணும். குல்லுன் கத அலிம, அல்லாஹ் சொன்னா கத அலிம, திடனாக அறிந்து விட்டது, தெரியும். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல, தெரியும் அதுக்கு. என்ன படைச்சவனை நான் எப்படி தஸ்பீஹ் செய்யணும். குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், எதை அல்லாஹ் எதுக்கு படைச்சானோ அதனுடைய வேலையை அது சரியா செஞ்சு கொண்டிருக்குது. அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து, யுஸப்பிஹு லில்லாஹி, எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து, மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமி இவற்றில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த அல்லாஹ் யாரு? அல்லாஹ்வுக்கு 99 சிஃபத் இருக்குது. வலில்லாஹி அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குது. வலில்லாஹி, அல்லாஹ்வை நீங்க அல்லாஹ்னு சொல்லி அழைங்கோ, ரஹ்மான் என்று சொல்லி அழைங்கோ, அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய திருநாமங்களை சொல்லி அழைங்க, பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுக்கு ஏராளமான பேர் இருக்குது. எங்களுக்கு தெரியும் கொஞ்சம், எங்களுக்கு தெரியும் கொஞ்சம். ஆனா இந்த சூரத்து ஜும்ஆவுடைய ஆயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல வித்தியாசமான முறையில ஆரம்ப ஆயத்தில் அல்லாஹ்வுடைய 4 சிஃபாத்துகளை பயான் செய்றான். எத்தனை சிஃபாத்? எத்தனை சிஃபாத்? 4 சிஃபாத். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அல் மலிக், அரசன், அவன்தான் அரசன், அவன்தான் மாலிக், நாடின மக்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், நாடிய மக்களுக்கு ஆட்சியை பிடுங்குவான். قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء. நான் ஆட்சி அவனுக்கு தான் சொந்தம், அவன்தான் அதிபதி, அவன்தான் மாலிக்குல் முலூக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தில் மலிக், அரசன். அரசன் என்றால் ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு பவுண்டரி இருக்குது, ஹுதூதுகள் இருக்குது, எல்லைகள் இருக்குது, கட்டுப்பாடுகள் இருக்குது, சட்டங்கள் இருக்குது. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் ஆச்சரியமா, அல் மலிக் அல் குத்தூஸ், சுத்தமானவன், அனைத்து குறைபாடுகளை விட்டும் தூய்மையானவன். ஒன்று அரசன், இரண்டாவது எந்த குறையும் இல்லை, குத்தூஸ், பரிசுத்தமானவன், நிறைவு பெற்றவன். யாரால இந்த குறை இருக்குன்னு சொல்ல முடியாது. பிறக்கவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை, அவனுக்கு குடும்பமும் இல்லை. ஹுவல் அவ்வல் ஹுவல் ஆகிர் ஹுவல் லாஹிர் ஹுவல் பாத்தின். அல் மலிக் அல் குத்தூஸ், ஒன்று அரசன், இரண்டாவது குத்தூஸ், மூணாவது அல்லாஹ் சொல்றான் அல் அசீஸ். அல் அசீஸ், அதிகாரம் உடையவன். அரசன், குத்தூஸ், பரிசுத்தமானவன், குறை ஒன்றுமே இல்லாதவன். மூணாவது சொல்றன் அதிகாரம் உடையவன். அதிகாரம், அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஏன் அவன் தான் படத்தடைங்கல, அவன் தான் எங்களை கண்ட்ரோல் பண்றான். எங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றான்? எங்கட பள்ளியில வீட்டுல ஏசி போட்டிக்குது, ரிமோட் கண்ட்ரோல்ல அந்த ஏசி என்ன செய்யறோம், டைம் பண்றோம். டைம் தூங்க போறோம், ஒரு அவருக்கு ஏசி வேலை செய்யட்டும். எத்தனை அவருக்கு? எத்தனை அவருக்கு? டைமை செட் பண்ணிட்டு படுத்தா
எங்களுக்கு தூக்கம் பயிற்சிக்கும் ஏசி என்ன செய்யும்? இதே மாதிரி எனக்கு ஒரு டைம் அல்லாஹ் செட் பண்ணிக்கிறான். எனக்கும் ஒரு டைம் அல்லாஹ் செட் பண்ணிக்கிறான். அந்த செட் பண்ணின டைம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அது அப்படியோ பரவமாகிடும். மறுவாங்க ஏசிய பயிற்சி நீங்க என்ன துசுப்பினாலும் ரிமோட் கண்ட்ரோல் தான் கையில் எடுக்கணும். அவனுக்குத்தான் அதிகாரம் இருக்குது. சட்டம் ஏற்றுறதுக்கு, லோ கிரியேட் பண்றதுக்கு. இந்த உலகத்தில் களவாண்டா இதுதான் தண்டனை. உலகத்தில் ஒரு பெண்ணை ஹலாலாக்கிக் கொள்ள இதுதான் வழி. தொழுகையில இப்படித்தான் தொழணும், ஹஜ்ஜி இப்படித்தான் செய்யணும். ஒருத்தர் படுதூறு சொன்னா இதுதான் தண்டனை என்று சொல்லி சட்டம் இயக்குவதற்குரிய அதிகாரம் உடையவன் யாரு? அல்லாஹ் அல் அசீஸ். அல் அசீஸ். நாலாவது அல் ஹக்கீம். சுப்ஹானல்லாஹ். ஹக்கீம் விஸ்டமுடையவன், நுணுக்கமான அறிவுடையவன், ஹிக்மத் ஞானம் பொருந்தியவன். எதை எப்ப செய்யணும் அப்பாவன் செஞ்சிடுவான். எத்தனை சிபத்து? 4. يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. அரசன், எந்த குறையும் இல்லாதவன், அதிகாரமுடையவன், நுணுக்கமான நுண்ணறிவுடையவன். எதை எப்படி செய்யணும் எப்ப செய்யணும் அவனுக்கு தெரியும். அவசரப்படவானம், அல்லாஹ்வுட முடிவு வரும். உங்களோட அவசரத்துக்கு எதுவும் நடக்காது. அல்லாஹ்வுக்கு தெரியும் எப்ப இது நடக்கணும். எங்கட வேலை செய்தது தான். எங்கட வேலை ரிசல்ட் வெளியாக்குறது அல்ல. எங்கட வேலைன்னா எங்கட வேலை என்ன சொல்லுவோம்? வேலை செய்யும். ரிசல்ட் ஓரியன்டட் அல்ல. நாங்க யாரும் ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. எங்களுக்கு அல்லாஹ் கேட்கறதும் இல்ல. அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமா கேட்பான், நீ வேலை செஞ்சியா? கேளுங்க துஆ. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மா ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறா. வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டு நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நாங்க எல்லாரும் சொல்றது என்ன? எப்ப பாப்பா நீங்க பிறந்தீங்க, எப்ப டேட் ஆஃப் பர்த், யாருடைய டேட் ஆஃப் பர்த்தும் யாருக்குமே தெரியாது. தெரியுமா? தெரியுமா? உங்களோட பாஸ்போர்ட்ல போட்டீங்க. அது டேட் ஆஃப் பர்த் இல்ல, அது பிறந்த நாள் அல்ல, அது உம்மட வயிற்றிலிருந்து வெளியான நாள். டேட் ஆஃப் டெலிவரி. நீங்க எப்பயோ பிறந்தாச்சு, நீங்க எப்பயோ பிறந்தாச்சு, உம்மட வயிற்றுல பிறந்தாச்சு. அந்த 9 மாசத்துல 4 மாசத்துல ரூஹூதப்பட்டாச்சு. நீங்களும் நானும் பூமிக்கு வெளியே வரக்குள்ள இன்றைக்குள்ள விஞ்ஞானம் சொல்லுது, அன்றைக்கு குர்ஆன் சொல்லிட்டு 65% மூல வளர்ச்சியோட தான் வெளியே வரும். வயிற்றுல தாயிட வயிற்றுல புள்ளையா, அந்த தாய் என்ன செய்யணும்? அந்த தாயுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? 65% மூல வளர்ச்சி அடைஞ்சாச்சு. அதுக்கு பிறகு மிச்சம் உள்ள 23% முதல் வருஷத்துல முடிஞ்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து உம்மா வயிற்றுல புள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. பள்ளி வாசலுக்குள்ள போனா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள போனா அங்க வைத்து பார்க்கிறா, அந்த பள்ளி வாசலுக்குள்ள விக்கிரகங்களும் சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்குள்ள போன சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட காட்சியை கண்டாங்களோ இதே மாதிரி காட்சியை கண்டா யாரு சொல்லுங்களேன்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா. இந்த காட்சியை கண்டதும் அவ என்ன தெரியுமா சொன்னா? وَإِذْ قَالَتْ امْرَأَةُ عِمْرَانَ رَبِّ إِنِّي نَذَرْتُ مَا فِي بَطْنِي مُحَرَّرًا. யா அல்லாஹ், என்னால் ஒன்றும் செய்யல யா அல்லாஹ். இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்குது. இந்த தாரு தௌஹீதுக்கு, இந்த ஏகத்துவத்துடைய வீட்டுள்ளுக்கு சிலைகளை வச்சு மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க. என்னால் ஒன்றும் செய்யல. நான் ஒரு பொம்பளை யா அல்லாஹ். என் வயிற்றுல உள்ள இந்த புள்ளைய நான் நேர்ச்ச வைக்கிறேன் இந்த வேலையை செய்யறதுக்கு. நாங்க மிச்சமோட நேர்ச்ச வச்சிப்போம் புள்ளைய ஹாபிஸ் ஆக்கிறதுக்கு, அவ்வளவுதான். ஆலிமாக்கிறதுக்கும் இல்ல. அவன் நேர்ச்ச வச்சா இந்த வேலைக்கு சொல்லி கொடுத்தா சத்தக்கம்பல் நின்னி, அவ்வளவு. என்னை தொட்டும் நீ ஏத நேர்ச்சைய பொருந்திக்கும். எனக்கு இவ்வளவு செய்யலாம். இதுக்கு மேல எனக்கு போயிட்டு வெளியில வச்சு பேசுறதுக்கு அவ்வளவு நிலம மோசம். கம்பல் நின்று என்ன தொட்டு இதை பொருந்திக்கும். அல்லாஹ் சொல்றான், அவ சொன்னது கம்பல் கேட்டுக்கோ. அல்லாஹ் சொல்றான் فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا. எனக்கு இருக்கல விளக்கம் சொல்லி உலமாக்கள் இருக்கிறாங்க, கேட்டுக்கோ. சரி சரி, அல்லாஹ் சொல்றான் உங்களோட நேர்ச்சையை நாங்க கபூல் செஞ்சிட்டோம். நேர்ச்சை அப்ப நியத்துக்கடன் எங்கட பாசன சொல்ற என்ன கடன்? நியத்துக்கடன். எப்ப தெரியுமா நாங்க நேர்ச்சை வச்சிட? உம்மக்கு சோமில்லா போகணும், மகனுக்கு டெங்கு வரணும், மகனுக்கு கஸ்டம்ஸ் சாமான் மாட்டிப்படணும், நாளைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரைக்குது, என்ற நேர்த்தைகள். ஒருத்தர் சொன்னார் மாப்பக்கு சோம் இல்லையா, மாப்ப கட்டில்ல, மாப்ப விருப்பமா வளர்த்து ஒரு ஆணி வச்சான். மூத்த மகன் சொன்னானா வாப்பக்கு இந்த நோயிலிருந்து வாப்ப குணமடைஞ்சி வாப்ப எலும்பிட்டா இந்த ஆட்டை அறுத்து குர்பான் கொடுப்பேன். யாரு? ஒரு மகன். இரண்டாவது மகன் பார்த்தார், அவரும் என்ன சரி சொல்லணும் இல்லையா? அவர் சொன்னாரு வாப்ப மௌத்தான ஆட்டை மூணாங்கத்துக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி. ஆடி சொல்லிச்சா அவனோட வாப்பா வாழ்ந்தாலும் சரி மௌத்தானாலும் சரி நான் குர்பான். அவனோட வாப்ப பொழைச்சாலும் சரி அவனோட வாப்ப மௌத்தானாலும் சரி நான் குர்பான். இந்த நேர்ச்சை அல்ல, என் புள்ளைய நேர்ச்சி வைக்கிறேன் இந்த வேலைக்கு. என் புள்ளைய கொண்டு காலியில இது நடக்கணும், என் புள்ளைய கொண்டு என் உம்மத்தில் இது நடக்கணும். நேர்ச்ச பெரிய சபை நாடு கொடுக்கிறவங்க நேர்ச்ச. இப்ப நேர்ச்ச வச்சுட்டான். அல்லாஹ் சொல்றானோட நேர்ச்சையை நான் கபூல் செஞ்சுட்டேன், ஏற்றுக்கொண்டுட்டேன். மிக அழகாக திருப்தியாக மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இவன் சொன்ன ஏற்றுக்கோயா அல்லாஹ், ஏற்றுக்கோயா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் மனப்பூர்வமாக திருப்திகரமாக எந்த குறையும் இல்லாமல் உங்களுடைய நேர்ச்சையை நாங்க கபூல் செஞ்சுட்டோம். என்ன தெரியுமா ஆச்சுது? கிடைச்ச புள்ள பொம்புல புள்ள. இவருக்கு சரியான அப்செட். அது என்ன போல ஒரு பொம்பளையா கிடைச்சிட்டு, எந்த வேலையை என்னால செய்யலா பைக்குதோ அந்த வேலையை இவர் எப்படி எப்படி செய்வா? எனக்கு கிடைச்ச புள்ள பொம்பளை புள்ளையா அல்லாஹ், நான் என்ன செய்வேன்? இந்த பிள்ளைக்கு நான் மரியம் என்று பேர் வச்சுட்டேன், ஆபிதான் அர்த்தம். இப்ப அல்லாஹ் துஆவ கபூல் செஞ்சுட்டேன் என்று சொல்லிட்டான். இங்க கிடைச்சது பொம்பளை புள்ள. உலமாக்கள் சொல்றாங்க
எல்லாத்துக்கும் நேரம் வரணும், அவசரப்படையலா. அல்லாஹ் அந்த பொம்புல பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான். அந்த ஆம்பளை பிள்ளைய கொண்டு உம்மம்மட நேர்த்தை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான். இன்னும் ஒரு விளக்கம் இருக்குது. ஏன் தெரியுமா பொம்பளை பிள்ளைய கொடுத்தான்? ஏன் தெரியுமா பொம்பளை பிள்ளைய கொடுத்தான்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய உம்மா துஆ கேட்ட பருவம் முதுமை பருவத்தில். அவருக்கு புள்ள வளர்க்கலாம், அவருக்கு புள்ள வளர்க்க ஏலா. நீங்க கேட்கிற புள்ள வளர்க்கப்பட வேண்டும். அந்த வளர்க்கப்படுறதுக்கு முதலாவது ஒரு பெண்ணை பாரு, அந்த பெண்ணினூடாக இந்த புள்ள வளர்க்கப்படும். நான் சொல்றேன் தாருல் அஸ்பாப் என்று சொல்லி. அதனால்தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், வகஃபலஹா ஜக்கரியா. ஒரு நபியை பெற்றெடுக்க போற அந்த பொம்புல ஒரு நபியை தர்பியத் எடுத்தான், ஒரு நபி வளர்த்தான். எங்க எல்லாருக்கும் விருப்பம், எங்கட பிள்ளை எல்லாம் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். நாங்க எப்படி ஆகிறது? நாங்க எப்படி? இமாம் ஷாஃபிஈ இப்பே முறக்கேலும். ஆனா இமாம் ஷாஃபிஈனுடைய உண்மை இருந்தா, இமாம் அபூ ஹனீஃபாக்கள் இப்பே முறக்கேலும். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய உம்மவாக்கு இருந்தார். நாங்க எல்லாரும் விருப்பம், அபூ ஹனீஃபாக்கள் வேணும், ஷாஃபிஈ இமாம்கள் வேணும், இமாம் மாலிக் போன்றவங்க வேணும், ஹஸன் பஸ்ரி போன்றவங்க வேணும், மௌலானா இலியாஸ் போன்றவங்க வேணும் என்று சொல்றாங்க. எல்லாம் விருப்பப்படுறோம். ஆனா அவங்களோட உம்மவாப்பு எங்க? முதலாவது அவங்களோட உம்மவாப்பு எங்க? முதலாவது இதற்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்டீங்க இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தம் செய்யறதுக்கு ஒரு புள்ள, அந்த புள்ளைய நான் தருவேன். ஆனா அந்த புள்ளைய வளர்க்க உம்ம வேணும். முதலாவது அந்த உம்மவை முதலாவது எடுத்துக்கோங்க. அன்புக்குரிய சகோதரர்களை, குர்ஆனை பத்தி பேசினா பேசிக்கொண்டே போகிறோம், பேசிக்கொண்டே போகிறோம். இப்ப அல்லாஹ் சொல்றான், يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. நாலு அல்லாஹ் அரசன். இரண்டாவது சொல்லுவோம், என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பரிசுத்தமானவன், எந்த குறையும் இல்லாதவன். மூணாவது அசீஸ், என்ன அர்த்தம்? அதிகாரமுடையவன். இந்த நாட்டுடைய பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு, சட்டமேற்றத்துக்கு. எல்லாருக்கும் சட்டமே தேவா. சட்டம் ஏற்றுறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது? பாராளுமன்றத்துக்கு. இதே போல இந்த பூமிக்கு மேல சட்டம் ஏற்றுற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அசீஸ் அல் ஹகீம், என்ன அர்த்தம்? நுணுக்கமான. அந்த சட்டத்தையும் சும்மேற்றிக்க மாட்டான். அல்லாஹ் ஏற்படுத்தின சட்டம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய தேவையில்லை, மறுவ ரீகன்சிடர் பண்ண தேவையில்லை. சரி சொல்லிவிட்டு இரண்டாவது ஆயத்தில் நபியை பற்றி சொல்றான். யார் நபி? முதலாவது ஆயத்தில் அல்லாஹ் பற்றி சொன்னான். இரண்டாவது ஆயத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்றான். அவங்களுக்கு 4 டியூட்டி. அல்லாஹ்வுக்கு 4 சிஃபத்து, நபிக்கு எத்தனை டியூட்டி? 4 டியூட்டி. அல்லாஹ்வுடைய 4 சிஃபாத், மலிக், அல் குத்தூஸ், அல் அசீஸ், அல் ஹகீம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய நபியினுடைய 4 வேலையை பற்றி சொல்றாங்க. ஹுவல்லதி பஅஸ பில் உம்மீன ரசூலம் மின்ஹும். அல்லாஹ் சொல்றான், முதலாவது சொல்றான், உங்கள மாதிரி படிச்ச மக்கள்கிட்ட அவர் நபியாக வர இல்ல. உங்கள மாதிரி படிச்ச மக்கள்கிட்ட அவர் நபியாக வர இல்ல. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியுது. அவர் நபியாக வந்தது யார்கிட்ட தெரியுமா? உம்மி, எழுத படிக்க தெரியாதவர்கள், வாசிக்க தெரியாதவர்கள், நாகரீகம் தெரியாதவர்கள். உம்மிகள், உம்மி, அல்லாஹ்
அல்லாஹ்வே சொல்றான். யாரிடத்தில் தெரியுமா? ஹுவல்லதி, அவன் தான் அர்சல, அனுப்பினான். ஹுவல்லதி பஅஸ, அனுப்பினான். ரசூலன், ஒரு ரசூலை. அது யாரு? சையதுல் கௌனைன், தாஜுல் மதீனா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும். அந்த நபி என்ன அப்ப செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அந்த மலிக் இருக்கிறானே, மலிக் அரசன், அந்த அரசனை பத்தி பயான் செஞ்சார். முதலாவது ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், நான் அரசன், நான் அரசன், எனக்கு ஒரு பவுண்டரி இருக்குது, எனக்கு ஒரு எல்லை இருக்குது, எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அரசனுக்கும் இன்னலி குல்லி மலிக்கின் ஹிமா, ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு பவுண்டரி இருக்கிறது போல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மலிக். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேல வந்து செஞ்ச வேலை என்ன தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, ஆயாத்திஹி وآية لهم أنا حملنا ذريتهم وآية لهم الليل نسلخ منه النهار وآية لهم الأرض الميتة وآية لهم الأرض الميتة. சூரா யாசீன்ல மட்டும் எத்தனை இருக்குது? وآية لهم وآية لهم وآية لهم يتلو عليهم آياته. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, ஆயாத்துகளை, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஆட்சி இருக்குது, அல்லாஹ் நடத்தாட்டுகிறான், அல்லாஹ் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். நான் யோசித்தேன், 2 வாரங்களுக்கு முன்னால நான் அமெரிக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் விமானத்தில். நடுக்கடல்ல, கடலுக்கு மேல பிளை பண்ணுது, அட்லாண்டிக் ஓஷனுக்கு மேல. பிளைட் உள்ளுக்கு ஸ்கிரீன்ல, டிவி ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க, அட்லாண்டிக் ஓஷனுக்கு மேல பறக்கிறோம், 2.5 மைல் ஒசரத்துல பறக்கிறோம். எத்தனை ஒசரம்? 2.5 மைலுக்கு மேல 1100 ஸ்பீட்ல போறோம். இந்த மெசேஜ தாரது கீழே மேல பறக்கிற அட்லாண்டிக் ஓஷனுக்கு மேல பறக்கிற 1000 விமானத்தையும் கீழிருந்து அப்சர்வ் பண்ண ஏலும் என்றால் அல்லாஹ் எப்படி நிர்வகிக்கிறேன்? அல்லாஹ் மலிக் இருக்கிறான், அரசன் இருக்கிறான், அவன் நாடியதை செய்யக்கூடியவன். இந்த நபியினுடைய வேலை அல்லாஹ்வை பத்தி பயான் செய்கிறது. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. இந்த எங்களுக்கு ஏற்பட்ட விஷயம் தெரியுமா? இந்த சிசிடிவி கேமராய்க்கு தானே. இதுக்குரிய பயமாவது அல்லாஹ்வுக்கு இல்லை. களவெடுக்க போறவனும் முதலாவது பார்க்கிறார், எங்கேயாவது கேமரா ஐக்கான்னு சொல்லி. அடே அல்லாஹ் ஐக்கிறான்னா அல்லாஹ் எங்க? பேசக்குள்ள ரொம்ப கவனமா பேசுறாங்க. ஒருத்தர் ரெக்கார்ட் பண்றாங்க, ஒருத்தர் ரெக்கார்ட் பண்றாங்க, ரொம்ப கவனமா பேசுறாங்க. ஏன் பேச்சு அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறானே. நாளை கியாமத்துல போட்டு காட்டப்படுமே. இது வீட்டுக்குள்ள கதவை மூடியாச்சு, கேட்ட போட்டாச்சு, ஒத்தரும் இல்ல. என் மனைவியோடு எனக்கு எப்படி நடந்து கொள்ளேனும்? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. உங்களோட ரூம் உள்ளுக்கு நீங்களும் மனைவி மட்டுமா? வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. உங்களோட வீட்டுக்குள்ளேயும் உங்களோட பெட்ரூம்லயும் அல்லாஹ்வுடைய கேமரா அங்க இருக்குது. இத மறந்துடவானம். அந்த நபி என்ன செய்வார் தெரியுமா? அந்த மலிக்குடைய, அந்த அரசனுடைய, அந்த ரப்புடைய, அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பத்தி பேசிக்கொண்டே இருப்பார், பேசுவார் பேசுவார். நீங்க அல்லாஹ்வை பத்தி விளங்கணுமா? அட்லாண்டிக் ஓஷனுக்கு போக தேவையில்ல. உங்களை பத்தி நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க பாருங்க, எப்படிப்பட்ட பங்கன், என்ன நடக்குது, என்ன ஆகுது. ஒரு கிட்னி பங்கனாக இல்லை, எப்படி கஷ்டப்படுறோம். ஒரு கிட்னி பங்கனாக இல்ல.
வாகனத்தில் ஏறி உட்கார்ந்த கொழும்புக்கு போறதுக்கு கியர் முழுகுது இல்ல, போகலாமா? ஒரு சிட்டி வேலை செய்தில்ல, மூளைக்கு போற ஒரு நரம்பு பங்கன் ஆகல. மக்கள் சொல்லுவாங்க கொஞ்சம் மென்டலி அப்செட், கவனமால். நீங்க உங்களை பார்க்கலையா? உங்களை பாருங்களேன், என்ன பாருங்களேன். கண் பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, மூளை சிந்திக்குது, கையால பிடிக்கிறோம், நடக்கிறோம், தொட்டு பார்க்கிறோம், நுழைத்து பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பத்தி முதலாவது புரியும். அல்லாஹ்தான் இருக்கிறான். ஒரு வருஷத்துக்கு முந்தி நாங்க எல்லாரும் நினைச்சோம் இந்த நாட்டு முஸ்லீம்கள் மறந்துடக்கூடாது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, ஒரு நாளும் அல்லாஹுடைய ஞானத்தில மறந்துடக்கூடாது. அல்லாஹுடைய ஞானத்தில மறந்துடக்கூடாது. லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹுடைய ஞானத்துகளுக்கு, அருட்படைகளுக்கு நன்றி செலுத்துவோம். சென்ற வருடம் இதே நேரத்தில் இலங்கையில வாழ்ந்த முஸ்லீம்கள் எப்படி இருந்தாங்க? என்ன நடக்குமோ தெரியா, என்ன ஆகுமோ தெரியா, எங்களுக்கு இங்க வாழ எழுமோ தெரியா, வாழ விடுவாங்களோ தெரியா. எங்கட துஆவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சானா? அல்லாஹ் புரிந்தாகும்பமானிக்கல் முல்க், அல்லாஹ் ஆட்சியை யாரு கொடுத்தார்? எப்படி கொடுத்தார்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இலங்கையில இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பெறற்றது பாசிபிள் இல்ல. மேற்கத்திய உலகம் பேசுது, வெள்ள மாளிகை பேசுது. இது லேட் இல்ல, பொறுத்துத்தான் பார்க்கணும். அல்லாஹ் சொன்ன பொருதுமாகிறீங்களா? ஒரு சாத்திரகாரனை கொண்டு மாத்த போறேன். எனக்கு ஒரு சாத்திரகாரன் போதும், அவன் யாருன்னே தெரியா, அவன் எங்கிருந்து வந்தாலும் தெரியா. இதுதான் அல்லாஹ்வுடைய பவர், இதுதான் அல்லாஹ்வுடைய சக்தி, இதுதான் என்ற துஆவுடைய சக்தி, இதுதான் என்ற தொழுகையுடைய சக்தி. எப்படி ஆட்சி அல்லாஹ் மாற்றி அமைச்சார்? நான் ஆட்சியை கொடுப்பேன், எடுப்பேன். இந்த காலத்தில் குர்ஆன் இறங்கும் என்றிருந்தால் அல்லாஹ் இதையும் குர்ஆன்ல சொல்லி இருப்பான். நீங்க எல்லாம் நினைச்சீங்க இது முடியாது என்று சொல்லி, முடியும். என்னிடத்தில் கேட்பதற்கு தடங்க வேண்டாம், தயங்க வேண்டாம். நீங்க கேட்கிற துஆக்களை நான் வீணாக்க மாட்டேன், நான் மாற்றி தருவேன். தந்து கொண்டே இருக்கிறான், விளங்குறோம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், இவ்வளவெல்லாம் தந்ததுக்கு பிறகும் நீங்க எனக்கு மாற்றம் செய்வீங்களா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதும் இது குலமாக்களாக தேவையில்லை, இது காரியங்களாக தேவையில்லை. ஒரு சஹாபி ஓதுறாரு, ஒரு சஹாபி துஆ கேட்கிறாரு. اللهم يا من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا يتغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مقاصيد الجبال ومكائد البحار وعدد قطر الامطار وعدد ورق الاشجار، لا يواري عنه سماء سماء ولا ارض عنه ارضا ولا جبل ما في قعره ولا بحر ما في وعره. ஒரு சஹாபியினுடைய துஆ இது. அவர் அல்லாஹ்வை புகழ்றாரு. அல்லாஹ் யாரு? கடல்ல உள்ள தண்ணீருடைய அளவு தெரியும், மரங்களுடைய இலைகளுடைய அளவு தெரியும், மனத்துள்ளி கொட்டக்கூடிய அதனுடைய எண்ணிக்கை தெரியும். அது இதெல்லாம் தெரிஞ்சு அல்லாஹ்வுக்கு என்ன பத்தி தெரியாதா? ஒரு மலையுள்ளுக்கு என்ன இருக்குது அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும், கடலுக்கு உள்ள இருக்குது அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வை புகழுங்களேன், அல்லாஹ்வுக்கு பேசுங்களேன். அந்த நபி வந்து செஞ்ச வேலை என்ன தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. இரண்டாவது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலை தான் அல்லாஹ் குத்தூஸ், அல்லாஹ் சுத்தமானவன்.
நபி செஞ்ச வேலை என்ன? ஆத்மாக்களை சுத்தப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் ஒன்றுதான் அல்லாஹ் குத்தூஸ், பரிசுத்தமானவன். அந்த நபியும் வந்து இந்த உலகத்தில் அடியார்களை பரிசுத்தப்படுத்தினாங்க. இந்த உள்ளத்துல நோய் இருக்குது, எல்லாருடைய உள்ளத்திலே நோய் இருக்குது. இந்த குறைகளை வச்சுத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை 2 முறை அல்லாஹ் பொளந்து ஹார்ட்ட வெளியெடுத்து ஹார்ட்ட சுத்தம் செஞ்சான். இது எங்களுக்கு நடக்காது. நாங்க நபியினுடைய வழியை கொண்டுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையை கொண்டுதான் எங்களுடைய உள்ளத்தை நாங்க சுத்தம் செய்யணும். ஒத்தரை பார்த்த உடனே அவருடைய குறைதான் எனக்கு தென்படுகிறது, நலவு தென்படுதில்லை. இவரா என்ற வாப்ப இப்படி, இவர் இப்படி, அவரை பார்த்த உடனே அவருடைய குறைதான் தென்படுகிறது. என்ன அர்த்தம்? உங்களோட வீட்டுக்கு போனீங்க, உங்களோட நோனா மனைவி கண்டியிலிருந்து கொண்டு வந்த நல்ல கருப்பட்டிக்கு தானே, கித்துள் கருப்பட்டி, இந்த கருப்பட்டியால மட்லாபம் செஞ்சு அவ வச்சிக்கிறான். நீங்க போனோடனே போட்டு தந்தா சாப்பிடுறதுக்கு, நீங்க வாயில வச்ச உடனே சொன்னீங்க கசக்குதுன்றீங்க. இப்ப கூட நோன் என்ன செய்வா சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்களேன். அவ திண்டு பார்த்தா நல்ல ருசி, புள்ள திண்டுச்சு நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. நீங்க போய் திண்டீங்க, நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்களேன் பாப்பா, கசக்குது நீங்க. இப்ப என்ன செய்வாங்க நோனா? தும்பு கட்டை எடுப்பாவோ, என்ன செய்வா? கைய வச்சு பாப்பா தலையில காய்தான்னு சொல்லி, கைய வச்சு பாப்பா தலையில காய்தான்னு சொல்லி, காய்ச்சல் காரணத்துக்கு தான் வட்டிதாப்பவி கசக்கும். மற்றவங்க குறை தென்படுதென்றால் என் உள்ளத்துல நோய் இருக்குது. அவன் நோய் இல்ல, எனக்கு நோய். இப்ப அங்க கைய வச்சவான நினைச்ச கைய வைப்போம். அது இந்த குறைக்கு தென்படுகிறப்பா, இவன் குறைக்கு தென்படுகிறது, அவன் நலவு தென்படுதே இல்லை. எனக்கு முந்தி பள்ளிக்கு வந்து தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, அல்லாஹ் 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 திக்ர் செய்யறாரு. ஒரு நாளைக்கு 1000 முறை ஸலவாத் ஓதுறாரு, ஒரு நாளைக்கு இவ்வளவு குர்ஆன் ஓதுறாரு. பிள்ளைகள் நல்லா வளர்த்திருக்கிறாரு, யாருக்குமே கனவு பை இல்லாம வாழ்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய 1000 நலவு இருக்கத்தக்கன ஒரு தவறை பத்தி பேசுறோமே, ஒரு தவறை கலைச்சிரோமே. என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் மோசம் இல்ல, ஏந்த வாய் கசக்குதுண்டா, நோன தலையில கை வச்சு பாப்பா காய்ச்சலான்னு சொல்லி அவக்கு காய்ச்சல் படை இல்லண்டா சொல்லுவா. வீட்டுள்ள காய்ச்சல் பாக்குற என்ன செய்யுங்கோ, அதை கொண்டு வைங்க கஷ்டத்துல. அப்படியும் இல்ல, ஒன்றும் இல்லண்டா, நாளை காலையிலே கூட்டி கொண்டு போயிடுவா, கேன்சரோ தெரியாது சொல்லி. இது காய்ச்சல் இல்ல, கேன்சர் ஆயிக்கும். கேன்சர் காரணம் என்ன செய்யாது, ருசி விளங்காது. எங்களுடைய ஆத்மாக்கள் சுத்தம் செய்யப்பட வேண்டும், எங்களுடைய ஆத்மாக்கள் கழுகப்பட வேண்டும், எங்களுடைய ஆத்மாக்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். மற்றவற்ற குறை தென்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்ல 9 புத்தி சொல்றாங்க. எத்தனை புத்தி? உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்களை யாரையும் விட்டுடவானா, நாளைக்கு அவங்கள கூட்டிக் கொண்டு வந்து இந்த 9 புத்திமதியையும் எங்களுக்கு சொல்லும்போது கேளுவோம். இந்த உலமாக்கள் நாளைக்கு இந்த பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, அடுத்த மாசம் அல்ல நாளைக்கு உட்கார வச்சு குர்ஆன்ல 9 புத்தி சூரத்துல் ஹுஜராத்ல அல்லாஹ் சொல்றாங்க. فتبينوا واصلحوا واقسطوا لا يسخر قوم من قوم ولا يتلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب ولا اجتنبوا كثيرا من الظن ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا. இது தஸ்கியத்து நுஃபூஸுக்கு பிறகுதான் இது வரும். உடல் பரிசுத்தத்துக்கு பிறகுதான் இது வரும். நீங்க எவ்வளவு தான் கீபத் பேச வானம் என்று சொன்னாலும்
மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிக்கிறாங்க, உல பரிசுத்தம் வராத வரையில கீபத்தை விட்டும் சமூகம் வெளியே வரமாட்டார். தீனுடைய ஹல்காக்களும் கீபத்தை கொண்டு நிறைந்திருக்கும் என்று சொல்றாங்க. மற்றவருடைய தவறா, அந்த தவறுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகவான் யாரோ, அந்த தவறுக்கும் தங்கடம் எக்ஸ்கியூஸ் சொல்ல போகும். என்ன சொல்ற தமிழ் எக்ஸ்கியூஸ்? தங்கடம் சொல்லுங்க, தங்கடம். இதனால தான் செஞ்சிருப்பாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் குர்ஆன்ல, காட்டரடிகள் வந்தாங்க, நாகரிகம் தெரியாதவங்க, நபியினுடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பள்ளி வாசலுக்கு வந்தாங்க. வந்து கதவை தட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு சுப்ஹானல்லாஹ் அடக்கமா வீட்டுக்குள்ள போயிட்டு தன்னுடைய குடும்பத்துடைய வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த காட்டரடிகள் வந்தவங்க அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு கதவை போய் தட்டினாங்க. யா முஹம்மத் உக்ருஜ், யா முஹம்மத் உக்ருஜ், ஏ முஹம்மதே வெளியே வாங்கோ, மார்க்கத்தை சொல்லித்தாங்கோ, என்ன வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க என்று சொல்லி அந்த நாகரிகம் தெரியாத அந்த காட்டரடிகள் வந்து கதவை தட்டினாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் குர்ஆன்ல? அந்த காட்டரடிகளுக்கு அல்லாஹ் எக்ஸ்கியூஸ் சொல்றான். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன். நபியே நாயகம், நீங்க ஆத்திரப்பட வேண்டாம், உங்களை இப்படி கூப்பிடுறாங்க தானே, இவங்க அநேகமானவங்களுக்கு நாகரிகம் தெரியாது. அடியானுடைய தவறுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவனே சொல்றான், இவங்களை மன்னிச்சிடுங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க நாகரிகம் தெரியாதவங்க, அப்படித்தான் பேசுவாங்க. இதாட்டிக்கொள்ளவான குர்ஆன் 9 புத்திமதி. குர்ஆன்ல உலமாக்களே, நான் காலத்துக்கு தேவை இந்த 9 புத்திமதியையும் 9 ஹுத்பாவாக ஓதுங்கோ. 9 புத்திமதியையும் 9 ஹுத்பாவாக ஓதுங்கோ. இந்த தஸ்கியத்துன் நுஃபூஸ் என்ற உள்ளத்துல வர இல்லண்டா, இன்னைக்கு காலையில நாங்கள் எல்லாரும் மദ്രസാவுடைய பட்டமளிப்பு விழா வந்து வரோம். அகிலங்கை ஜமீயத் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் சொன்னார்கள், நாங்க எல்லாரும் ஆத்திரப்பட்டோம். என்ன தெரியுமா? எங்கட பள்ளியுள்ளுக்கு ஒரு பண்டியினுடைய தலையை கொண்டு வந்து போட்டுட்டு போனாங்க, ஆத்திரப்பட்டோம். இது செஞ்சது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். ஆனா இந்த நாட்டினுடைய ஹிஸ்டரியில எழுதப்பட்டிருக்கிறது, பள்ளியுள்ளுக்கு வச்சு முஸ்லீம்கள் 2 முஸ்லிமை கொலை செஞ்சாங்க. அந்த கொலை கேஸ்ல 160 பேர் மறியல் இருந்தாங்க. அன்னைக்கு நாங்க சொன்னது, இந்த மாற்று மதத்தை சார்ந்தவங்க பள்ளியை கொண்டு போட்டாங்க, அதுக்கெல்லாம் குழு தோதினோம், அதுக்கெல்லாம் நாங்க பேசினோம். ஆனா ஹிஸ்டரியில எழுதப்பட்டிருக்கிறது, இந்த நாட்டு முஸ்லீம்கள் 2 முஸ்லீம்களை வச்சு கொலை செஞ்சு போட்டாங்கன்னு சொல்லி. இதுக்கு வேணும் உலப்பரிசுத்தம், தஸ்கியத்துன் நுஃபூஸ், ஆத்மா தூய்மை அடையணும். இதை சுத்தமாக்குவோம். இது ஒரு கிளாஸ் மாதிரி, கிளாஸ். இது ஒரு கண்ணாடி. தொடச்ச 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 என்ன செய்யும்? வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும். தொடச்சாக சும்மா ஊட்டீங்களோ அது ஊட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும். வாகனத்துடைய கிளாஸ் சுத்தம் செய்தது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. உலக பரிசுத்தம். ராவேல எழும்பி ஹயாத்து சஹாபாவை படிங்கோ, ஹயாத்து சஹாபாவை படிங்கோ. ஹயாத்து சஹாபாவை மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுடைய தாவத்தை கொண்டு ஆரம்பிக்க இல்ல, சஹாபாக்களுடைய தாவத்தை கொண்டு ஆரம்பிக்க இல்ல, சஹாபாக்களுடைய இரவை கொண்டுதான் ஆரம்பித்திருக்கிறாங்க. இதை கொண்டு சொல்லுங்களேன், இரவு தஹஜ்ஜுல சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க? அபூபக்கர் சித்தீக்குடைய இரவு தஹஜ்ஜத் எப்படி இருந்துச்சு? எங்கட கார்குசாரி எல்லாம் நாங்க செஞ்ச அமலை பத்தி, என்ன ராவ பத்தி அல்ல. எங்கட தஹஜ்ஜத் எப்படி இருக்குது? அம்மன் ஹுவ கானித்து நானா அல்லைலி சாஜிதன் வகாயிமன் யஹ்தருல் ஆகிரத வயர்ஜு ரஹ்மத ரப்பி.
تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا. அல்லாஹ் எனக்கும் அமலத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவானா, அமலத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவானா. குர்ஆன் பல நூறு ஆயத்துகள்ல இரவினுடைய அமலை பற்றி சொல்லிக்குது, இரவினுடைய அமலை பற்றி சொல்லிக்குது. இரவேல எழும்பி மனைவி தூங்குறா, புள்ளை எல்லாம் தூங்குது, எல்லாரும் தூங்குறாங்க. பாப்பம் ஒல்ல எழுப்பி போயிட்டு பொது செஞ்சு கொண்டு வந்து மனைவிக்கும் தெரியாம வயது வந்த பிள்ளைகளுக்கும் தெரியாம அழுதுக்கு துவா கேட்கிறாங்க. இந்த வாப்ப எங்க, இந்த வாப்ப எங்க? அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாரும் தூக்கம் வீட்டுல, எல்லாரும் தூக்கம் வீட்டுல எழுப்பினாங்க, எழுப்பி சொல்லுவாங்க, துஆ கேட்டாங்க. துஆ எல்லாம் கேட்டு போட்டு சொன்னாங்க. தூங்குற பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, வகான அபூஹுமா சாலிஹா, வகான அபூஹுமா சாலிஹா. குர்ஆனுடைய ஆயத்து, சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆயத்து. சொன்னாங்க, நாங்க கஷ்டப்பட்டு அமல் செய்றோம், இதனுடைய லாபம் எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது, நீங்க தான் என்ஜாய் பண்ண போறீங்க. அல்லாஹ் சொல்றானே சூரத்துல் கஹ்ஃப்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு ஊருக்கு போறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து. காலிக்கு வந்தாங்க வச்சோங்களேன், சரி காலி வானம், வேற ஊருக்கு போனாங்க. காலி மக்கள் அப்படி இல்ல, ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊரு மக்கள் சாப்பாடு கொடுக்க மறுத்துட்டாங்க. காலியில சாப்பாடு தானே பஞ்சம் இல்லையே, என்னமோ சொல்லுவாங்க காலி மக்களை பத்தி. சாப்பாடு கொடுப்பாங்க வேண்டிய மட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ரெண்டு பேருக்கு அந்த ஊர் மக்கள் விருந்து கொடுத்து மறுத்துட்டாங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஊர்ல நடந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் போக்குள்ள பாக்குறாங்க, ஒரு சுவர் தெரியுமா? சுவர்னா என்ன சொல்றது? சொல்றேன், ஒரு மதில், ஒரு சுவர் எப்படியே சாஞ்சிக்குது, முழப்போகுது, முழப்போகுது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, வாங்க கட்டுவோம், இதை உடச்சு கட்டுவோம். அடே ஊர் மக்கள் சாப்பாடே தரல, இதை கட்ட வாய்ப்ப தேவையாங்களுக்கு சிலர் கட்டுவோம். உடைச்சாங்க, சோதர ஃபுல்லா உடைச்சி மறுவ சோத்தை கட்டினாங்க. அப்படியே கட்டிட்டு போறாங்க. போக்குள்ள கூலியாவது வாங்கக்கூடாதா? நான் சொன்னதானே உங்கள்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்க வாரம் என்று சும்மா வாங்க போறதுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டி கொண்டு போனாங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கூட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி கொண்டு போயிட்டு சொன்னாங்க, நான் ஏற்கனவே இதை செஞ்சேன். இந்த சுவர் இருக்குதே, இந்த சுவத்துக்கு கீழே ரெண்டு யத்தீம்களுக்கு சொந்தமான புதையல்கள் புதைத்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த ரெண்டு பேரும் இன்னும் மெச்சூர்ட் ஆகல, இன்னும் ரெண்டு பேரும் இன்னும் அந்த சொத்தை பராமரிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட மெச்சூரிட்டி வர இல்ல. இந்த ஊர்ல ஊர் மக்களுடைய கையில இந்த சொத்து கிடைச்சா அந்த சொத்து அனாதைகளுக்கு செய்ய மாட்டாது, வைத்து சேர மாட்டாது. எனவே தான் நான் இந்த சுவரை கட்டி விட்டேன் அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு. இதெல்லாம் சொல்லி போட்டு சொன்னாங்க. அந்த ரெண்டு பேருடைய உம்மா வாப்ப இருக்கிறாங்களே, அவங்க ரெண்டு பேரும் மிச்ச நல்ல மனிதர்கள். அவங்க இப்ப மௌத்து. நல்ல வாப்பா உம்மா ஹலாலாக சேர்த்து வச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நபியையும் ஒரு வலியையும் அல்லாஹ் அனுப்பி வச்சான். இதெல்லாம் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதினாங்க. வகான அபூஹுமா சாலிஹா. நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன் மகனே, நீங்க எல்லாம் தூங்குறீங்க,
இதனுடைய லாபம் உங்களுக்குத்தான் கிடைக்கும். உலக பரிசுத்தம், உலக பரிசுத்தம் முந்தி வந்த ஷேகுமார்களே தான் செஞ்சாங்க. மூணாவது கிதாப், அல்லாஹுடைய மூடாசிவத் என்ன? அதிகாரமுடையவன். அல் அசீஸ், அதிகாரமுடையவன். அவன் ஏற்றின, அவன் உருவாக்கின அந்த சட்டம் இருக்கிறே, அந்த லோ இருக்கிறே, அந்த புக், அந்த புத்த கிதாப் இருக்கிறே, அந்த கிதாப இந்த நபி என்ன செய்யறாரு? ஓதி காட்டுறாரு, படிச்சு கொடுக்கிறாரு, சட்டத்தை சொல்றாரு. ஒரு மாதவிடாய் பெண்ணுடைய சட்டம் இதுதான், நிக்காஹ் இப்படித்தான் செய்யணும், தலாக்குண்டா இதுதான், ஜினா செஞ்சா இதுதான் சட்டம், களவெடுத்தா இதுதான் சட்டம். இந்த பூமிக்கு மேல ஹலால் என்ன, ஹராம் என்ன, சட்டம் என்ன, எது கூடும் எது கூடாது, எப்படி வாழணும், சுப்ஹானல்லாஹ், இதெல்லாத்தையும் சொன்னார் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லக்குள்ள ஹிக்மத்தும் தேவை. என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க. நாங்க எல்லாரும் படிக்கிறதானே ஹதீஸ், சும்மா கேட்க வேண்டிய கேள்விய நாங்க எல்லாரும் ஹதீஸ படிப்போம், ஆச்சரியமா படிப்போம். நபியினுடைய சபையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் சூழ இருக்கக்குள்ள ஒருத்தர் வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு ஜினா செய்ய அனுமதித்தாங்கோ. இது ஒரு ஹதீஸ். சரி, அவர் கேட்டதுக்கு அனுமதி சொல்லுகிறேன். எதுக்கு? ஜினா எவ்வளவு பெரிய பாவம். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹித் மின்ஹுமா மிஅத ஜல்தா. ஜினா செஞ்ச ஆணு பெண்ணுக்கும் ஆணுக்கும் 100 கசேரிகள். பப்ளிக் அடிச்சோடம். ஐயோ பாவம் என்று சொல்லவும் கூடாது. ஒருத்தன் களவெடுத்தா கையை வெட்டுறது நியாயம். ஏன்னா மற்றவன் சொத்த விருப்பம், அவனுக்கு தெரியாம விருப்பம் இல்லாம கைத்தெடுத்திருக்கிறான். ஒருத்தனை கொலை செஞ்சா அவனை கொலை செய்வது நியாயம். ஏன்னா ஒரு உயிரை இவன் இல்லாம ஆக்கிட்டான். 2 பேர் ஜினா செஞ்சா என்னப்ப வரப்போகுது? அவங்க 2 பேரும் விரும்பித்தானே செஞ்சாங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் வந்தன? ஜினா செய்த ஆணும் ஜினா செய்த பெண்ணும் விரும்பித்தானே செஞ்சாங்க. இந்த உம்மத்து விளங்கோணம் ஜினாவுடைய பாதுகாக்க. ஜினா கொலைய மாதிரி அல்ல, ஜினா களவு மாதிரி அல்ல. ஜினாவினால் நடக்கக்கூடிய அந்த பாவத்துக்கு தௌபா செய்ய இயலா, அதுக்கு தௌபா இல்ல. ஜினாவுல பிறந்த புள்ளைக்கு என்ன தௌபா? ஜினாவுல பிறந்த புள்ளைய யாரு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க? ஜினாவுல பிறந்த புள்ளைக்கு யாரு மஹரம்? ஜினாவுல பிறந்த புள்ளைக்கு எப்படி அனந்தர சொத்து? இன்னைக்கு சமூகத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக ஜினா ஊடுருவி கொண்டிருக்கிறது. அன்பு வாலிபர்களே, அன்பு வாலிபர்களே, கபர்ல முதலாவது நாள் இருக்கிறது போல எங்கட வாழ்க்கையிலையும் ஃபர்ஸ்ட் நைட் இருக்குது. என்ன நைட்? ஃபர்ஸ்ட் நைட். இந்த ஃபர்ஸ்ட் நைட் என்ன வாப்ப சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நைட் என்ற அர்த்தம் அன்றைக்கு நாள் இரவு தான் இந்த கையால நான் எனக்கு ஹராமாக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ண 25 வயசு கால வருஷத்துல இன்றைக்கு ராவுத்தான் முதலாவது தொன்றேன். அதுதான் ஃபர்ஸ்ட் நைட். இதுக்கு முந்தி ஏராளமான பெண்களுடைய கை கொடுத்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், தொட்டு பார்த்திருக்கிறேன், கொஞ்சி இருக்கிறேன், எல்லாம் செஞ்சிருக்கிறேன் என்றிருந்தால் இது ஃபர்ஸ்ட் நைட் அல்ல. இதுவும் ஒரு நைட், இதுவும் ஒரு ராவு. அந்த பரிசுத்தத்தோட போங்கோ, அந்த பரிசுத்தத்தோட குடும்ப வாழ்க்கை ஆரம்பிங்கோ. அந்த பரிசுத்தம் இருந்தால்தான் எனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு பரிசுத்தம் வரும். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த குச்சி, இந்த கம்பு,
வளைந்திருந்தால் அதனுடைய நிழலும் வளைந்திருக்குமா நேராய்க்குமா? சொல்லுங்களேன். காலில நேராய்க்குமோ? என்ன காலில நேராய்க்குமாங்க? குச்சி நேரா வளைந்திருந்தால் நிழல் என்ன செய்யும்? வளைந்திருக்கும். வாப்பா உம்மா ரெண்டு பேரும் வலசல் இருந்தால் புள்ளேட்டே வலசல் இருக்கும். வாப்பா உம்மா ரெண்டு பேரும் நேராக இருந்தால் பிறக்கிற புள்ளே நேராக இருக்கும். நிழல் ஒரு போதும் நேராக மாட்டாது. கம்பு குச்சி அதையாக இருக்கும் என்றிருந்தால், கோணலாக இருக்கும் என்றிருந்தால். அப்ப நபீட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு ஜினா செய்ய அனுமதி கொடுங்கோ. அப்ப எங்க எல்லாருக்கும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி டீல் பண்ணாங்கன்னு சொல்லி. இதோ பக்கம் நீங்களே பார்ப்போம். உங்களுக்கு வந்து உங்களோட மகன் கேட்கிறாரு, ஏண்ட விருப்பத்தில் நான் கல்யாணம் முடிக்க போறேன், எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி. இங்க கேட்டது என்ன? என்னது இங்க என்ன கேட்டாரு? கல்யாணம் முடிக்கிறது. வாப்ப என்ன செய்வாரு? சொத்துல பங்கு தர மாட்டேன், மையத்துக்கும் வராது. ஹிக்மத்து வேணும், நுணுக்கம் வேணும். ஒவ்வொரு தாகி ஒவ்வொரு நபியும் சுப்ஹானல்லாஹ் அந்த ஹிக்மத்தோடு செயல்பட்டாங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இதுதான் முறை. மனிதர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தாலும் இந்த மக்களை திருத்தத்துக்குரிய வழி இந்த வழியை தவிர வேற வழி கிடையாது. அந்த வழி காணுள்ள வாவு வந்து வசலியா. இவ்வளவு பகிரங்கமான பிறக்கிற பொம்பளை புள்ளைய கொலை செய்யறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. ஜாஹிலியா காலம், அறியாமை காலம், தாரு தௌஹீதுக்கு சிலை வணக்கம் செய்யறாங்க, காபத்துல்லாஹ்வை நிர்வாணமாக சுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். எல்லா வகையான அட்டகாசமும் அட்டூழியமும் நிறைந்த அந்த மக்களை திருத்துறதுக்கு அல்லாஹ் கையாண்ட முறை இந்த முறை தான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வை பத்தி பயான் செஞ்சாங்க, உள்ளத்தை சுத்தமாக்கினாங்க, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாங்க, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று விளங்கப்படுத்தினாங்க, அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு தொழுதாங்க. அதனால தான் சூரத்துல் ஜும்ஆவில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில இலா நூதிய மின் யௌமில் ஜும்ஆத்தி, தொழுகைக்காக வேண்டி ஜும்ஆவுடைய தினத்தில உங்களை அழைக்கப்பட்டால் எங்க போங்க? எங்க போங்க? சொல்லுங்க பாப்பா. இல சலா இல்ல, இலா சலா இல்ல, இலா ஸிக்ரில்லாஹ், ஸிக்ரின் பக்கம் போங்க. தொழுகையின் ஊடாக எதிர்பார்க்கப்படக்கூடியது நீங்க ருக்கூ செய்யணும், சுஜூது செய்யணும், முழுந்தல் போணும் என்றதல்ல. அந்த தொழுகையின் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடியது என்ன? அல்லாஹ்வுடைய ஸிக்ரின் பக்கமாக விரைந்து போங்கோ, அவசரமா போங்கோ, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த போங்கோ. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவு நாளும் நீ செஞ்ச அருளுக்கு உனக்கு எல்லா புகழும். அர் ரஹ்மான் ரஹீம், நீ எனக்கு இப்பேம் செஞ்சு கொண்டிருக்கிறாய் அருள், நீ எனக்கு எப்பேம் தந்து கொண்டிருக்கிறாய் அருள். மாலிகி யௌமித்தீன், நாளை கியாமத்துடைய நாளையில இந்த அருளுக்கெல்லாம் உனட்ட பதில் சொல்ல வேண்டுமே. அல்லாஹ் சொல்றான், தொழுகையின் பக்கமாக என்று அழைக்கப்பட்டால் பக்கமாக விரைந்து வாங்கோ சொல்லிவிட்டு சொல்றான். ஜிக்ர முடிச்சு கொண்டா பஜாருக்கு போங்கோன்னு சொல்லல, தொழுகையை முடிச்சுட்டா போங்கோ. ஏன் ஜிக்ர் முடியாது? ஜிக்ர் முடியாது. தொழுகைக்கு பிறகும் ஜிக்ர் இருக்குது, பள்ளிக்கு வெளியே ஜிக்ர் இருக்குது. தொழுது முடிச்சிட்டீங்களா? பூமியில போங்கோ, தேடுங்கோ. சும்மா தேடவான
தொழுகையில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தியது போல அங்கேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. எங்க எங்க? பஜார்ல. பஜார்ல அல்லாஹ்வுடைய திக்ர் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹராம் ஹலால் பேசுறது. பஜார்ல திக்ர் என்ன தெரியுமா? அந்நிய ஹராம் அஜ்னபியத்தான பெண்களோட வியாபாரம் செய்வோம், அவங்கள பார்க்க மாட்டோம். பேசுவோம், தேவைக்கு பேசுவோம். சுப்ஹானல்லாஹ். தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் ஜிக்ரின் பக்கமாக விரைந்து போங்கோ. தொழுது முடிச்சுட்டீங்களா, பஜாருக்கு போங்கோ. பஜாருக்கு போறது சரி, அல்லாஹ்வுடைய ஜிக்ர மறக்க வேண்டாம். சரி, பஜார்ல போயிட்டு சம்பாதிச்சீங்க, மிச்சமா திருட்டீங்க, பெரிய பணம் வந்துட்டு, வாகனம் வாங்கேனும், வீடு கட்டேனும், சொகுசாக வாழேனும். இப்ப அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும். நீங்க கஷ்டப்பட்டு தேடின அந்த பணமும், யாருக்காக வேண்டி அந்த பணத்தை தேடினீங்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உங்களை பறக்காக்கிட வேண்டாம். இதுதான் சூரத்துல் ஜுமா. இதுதான் சூரத்துல் ஜுமா. இல்மையும் திக்ரையும் அல்லாஹ் சொல்றான். இல்ம் இருக்குது, திக்ர் இல்லையா? உனக்கு உதாரணம் கழுதையை போல. புகாரி ஷரீஃபும் முஸ்லிம் ஷரீஃபும் முஸ்னத் அஹ்மதும் தாரகுத்னியும் ஷரஹுல் முஹத்தபும் ஷரஹுல் மஹல்லியும் எல்லாத்தையும் ஒரு கழுதைக்கு மேல ஏற்றி அதை அனுப்பிட்டா நாங்க அதுக்கு முன்னால ஷேഖ് போடுறது இல்ல. அல்லாஹ் சொல்றான், உங்கள்ட்ட இல்ம் இருக்குதா, ذிக்ர் இல்லட்டி நீங்க யாரு தெரியுமா? மஸலுஹும் கமஸலில் ஹிமார். அவங்களுக்கு உதாரணம் யாரை போல? அந்த கழுதையை போல. இல்ம் இல்ல, என்ன முந்தி செய்யணும் தெரியா? என்ன முந்தி செய்யணும் தெரியா? எனக்கு உலகத்தையும் பார்க்கணும், என்னையும் பார்க்கணும், என் குடும்பத்தையும் பார்க்கணும். நான் முந்தி என்ன செய்யணும்? அதுக்கு இல்மு வேணும். அதுக்கு இல்மு வேணும். இல்ம படிங்கோ, உலமாக்கிட்ட போய் உட்கார்ந்து படிங்கோ, திக்ர் செய்ங்கோ, ராவே எழுப்பி திக்ர் செய்ங்கோ. அல்லாஹ் 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 அல்லாஹ். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த புகாரி ஷரீஃபை முடிக்கிற திக்ரை கொண்டுதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதுதான் புகாரியுடைய முடிவு. இதுதான் புகாரி ஷரீஃபுடைய ஹத்ம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். திக்ரும் இல்ல, இல்மும் இல்ல. திக்ர் இல்லாத இல்மு, இல்ம் இல்லாத திக்ர். இது எப்படி கொண்டு வரலாம்? இது எப்படி கொண்டு வரலாம்? இதை சும்மா பேசிக்கொண்டே நாடு. இதுக்கு உழைப்பு செய்யணும், இதுக்கு முதாகரா செய்யணும், இதுக்கு நேரம் கொடுக்கணும். நேரம் ரொம்ப பொறுமதியானது. நேரம் ரொம்ப பொறுமதியானது. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வருஷங்களை வீணாக்கிட்டோம். மரண படுக்கையில படுத்துக் கொண்டு கேட்போம், இலா அஜரின் கரீம், கொஞ்ச நேரம் டைம் தாயா அல்லாஹ். இங்க வீணாக்கின நேரம் அப்பதான் புரியும். நேரத்தை அல்லாஹ் பங்கு வச்சிட்டான். சஹருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரம், இஷ்ராக்குடைய நேரம், முஹாவுடைய நேரம், ஜவாலுடைய நேரம், உருவுடைய நேரம், ஷஃபகே அஹ்மருடைய நேரம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் நேரங்களை பங்கு வச்சிருக்குது. வல்லுஹா வல்ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். வல்லுஹா வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா. இரவு, பகல், சுபஹி வஸ்ஸுபஹி வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ். சரியா? குர்ஆன் சுபஹ பத்தி பேசுது, ஃபஜ்ர பத்தி பேசுது, சஹருடைய நேரத்தை பத்தி குர்ஆன் பேசுது. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. பள்ளியில முஅஸ்ஸின் 4:41 பாங்க சொல்றாரா? போன இலியாசுடைய மஸ்பூதாக்கள் இருக்குது. 4:15 மணிக்கு குர்ஆனை எடுத்து விரிச்சு வச்சு குர்ஆன் ஓதுனோ அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரைக்கும் முஅஸ்ஸின் பாங்கு சொல்லக்குள்ள நாங்க குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோமா?
இந்த குர்ஆன் இருக்குதே, இந்த குர்ஆனை செவிமடிக்கிறதுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள ஃபஜ்ருக்கு வந்துட்டாங்க. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா. நாங்கள் எல்லாம் பேசுறோம், அவளுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. தேவையோட பேசுவோம், தேவையோட பேசுகிறோம், அல்லாஹ் அவளுக்கு தௌஃபீக் செய்வானா. அமல் செய்யணும் என்ற நோக்கத்தில் பேசுகிறோம். அன்பானவர்களே, சங்கையானவர்களே, நேரத்துடைய பொறுமதி அப்பத்தான் விளங்கும். சக்கராத்தில் அல்லாஹ் கேட்கறதில்ல, சக்கராத்தில் அல்லாஹ்ட்ட கேட்க போறதில்ல. என்ற புள்ளைக்கு ஒரு கிஸ் கொடுக்க இல்ல டைம் தான் சொல்லி அங்க புள்ள விளங்காது. فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجمونها إن كنتم صادقين. الله سكرات பத்தி சொல்ற, சக்கராத்தை பத்தி. சக்கராத்துல கேட்க அல்லாஹ்ட்ட ஒன்று தான், எனக்கு கொஞ்சம் டைம் தான், நேரம் தான். இன்றைக்கு நாங்க உங்கள்கிட்ட கேட்கறதும் நேரம் தான். இப்ப குடும்ப நேரத்தை, இப்ப குடும்ப டைம் நான் தீன படிக்க கொடுக்கிறேன், அல்லாஹ்வை பற்றி படிக்க கொடுக்கிறேன். உலமாக்களுடைய பேச்சு ஒரு 3 நாள், ஒரு 4 மாசம், ஒரு 40 நாள் உட்கார்ந்து ஒன்றும் இல்லை. யாரையும் நான் திருத்த புகழல, எனக்கு யாரையும் திருத்தேலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாட்சவ அவங்களால திருத்தேலா போயிட்டுது. ஹஜ்ரத் இப்ராஹிமுக்கு அவங்களோட வாப்பவை திருத்தேலா போயிட்டது. ஹஜ்ரத் நூஹுக்கு அவங்களோட மனைவிய திருத்தேலா போயிட்டது. ஹஜ்ரத் நூஹுக்கு அவங்களோட மகனை திருத்தேலா போயிட்டது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நீங்க நாங்க ஹிதாயத்து கொடுக்கிறது இல்ல, ஹிதாயத்து ரப்பு கொடுக்கிறது. நாங்க எங்கட ஹிதாயத்துக்காக வேண்டி முயற்சி செய்வோம், நாங்க எங்கட ஹிதாயத்துக்காக முயற்சி செய்வோம். நான் நேரு வழி அடையோடும், எனக்கு தஹஜ்ஜத் நசீபாகணும், நான் குர்ஆனை படிச்சோணும், நான் அல்லாஹ்வை பற்றி படிச்சோணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, ஞாபகத்தில் வைங்கோ, என்ன மன்னிச்சுக்கோங்க சொல்றதுக்கு. நாங்க எல்லாரும் மதரசாக்க செய்வோம். இந்த நாட்டில் 250க்கு மேற்பட்ட மதரசாக்கள் இருக்குது. அல்லாஹ் இந்த மதரசாக்களை கபூல் செய்வானாக, இந்த உலமாக்களை கபூல் செய்வானாக. ஆனா மதரசாவை சுத்தி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவும் தெரியாம இருக்கும். எங்கட மரக்கசுக்கு முன்னுக்கால ஒருத்தர் வடையாமாரியாக இருப்பாரு, அவருக்கு தொழுகை இல்லாம இருக்கும். நாங்க அமெரிக்காவில் உள்ள மக்களை பற்றி கவலைப்படுவோம். எங்கட பள்ளிக்கு முன்னுக்கால பின்னுக்கால ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் காலையில லேவரியா சுட்டு வெளியே விற்பாரு. அவருடைய லேவரியாவை திண்டாத்தான் சுபகு பயானங்களுக்கு என்ன செய்யும், கேட்கணும். ஆனா அவருக்கு சுபகு நசீப் இல்லாம இருக்கும். இதற்கு மதரசா திறந்து சரிவர மாட்டாது. இதற்கு மக்களுடைய கனவுகள் தட்டப்பட வேண்டும், இதற்கு மக்களுடைய கனவுகள் தட்டப்பட வேண்டும். இந்த நாட்டில் நாங்க 10% வாழுகிறோம். 90% மக்களுக்கு மக்களுடைய ஹிதாயத்துக்கு முயற்சி செய்யறதல்ல, அந்த 90% மக்களுடைய ஹிதாயத்துடைய உழைப்புக்கு நாங்க நீயத்தை வைக்கல. இன்னும் நாங்க நீயத்தை வைக்கல. இன்னும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள். அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம், அல்லாஹ் தெரியாம காலம் கழிஞ்சிட்டு எனக்கு தந்த நேரம் இருக்குல்லையா அல்லாஹ், இதை நான் தரப்போறேன், என்ன பொருந்திக்கோ அல்லாஹ், என்ன பொருந்திக்கோ. அல்லாஹ் பொருந்திக்கொண்டா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மோட துஆவை பொருந்திக் கொண்டது போல அல்லாஹ் என்னையும் பொருந்திக் கொள்வான், என் சந்ததியையும் பொருந்திக் கொள்வான், என் குடும்பத்தையும் பொருந்திக் கொள்வான். இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைச்சோடம் என்ற நீயத்தில, என்ற நோக்கத்தில, என்ற திரகாத்திரத்தில எழுந்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யாரு யாரு அவசரமாக 4 மாசம் போறதுக்கு தயார் எழுந்து அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்.
கடைசியாக துஆ நடக்கும். துஆ வரைக்கும் யாரும் விரும்பவானா அல்லாஹ் என்னையும் உங்களை புரிந்து கொள்வானா. அல்லாஹ் ஒரு 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்து வைங்கோ, நான் ஒரு நல்ல முஸ்லிமாக மௌத்தாகணும். அவ்வளவுதான். அல்லாஹ் இறக்கட்டும். புதியவன் எனக்கு ஒரு ஆசை வருகிறது, எனக்கு ஒரு நீயத்து வருகிறது, நான் நீயத்தை வெளிப்படுத்துறேன். இது ப்ராமிஸ் அல்ல, இது வாதாவல்ல. எனக்கு ஆசை, நானும் போகணும். அந்த ஆசையை வெளிப்படுத்துங்கோ, போறதுக்குரிய தௌஃபீக் அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் இறக்கட்டும். அல்லாஹ் இறக்கட்டும். அல்லாஹ் இறக்கட்டும். அல்லாஹ் இறக்கட்டும். ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை வந்திருக்குது, நானும் போகணும். எனக்கு மாற்றம் வரணும், என் குடும்பத்தில் மாற்றம் வரணும், என் பிள்ளைட்ட மாற்றம் வரணும். நான் திருந்தினா என் குடும்பம் திருந்தும். அல்லாஹ் இறக்கட்டும். அல்லாஹ் இறக்கட்டும். ஒரு 4 மாசம் இன்ஷா அல்லாஹ் ஆசை வைங்க, ஆசைப்படுவோமே, ஆசையை வெளிப்படுத்துவோமே. யா அல்லாஹ் எனக்கு ஆசை இருக்குது, யா அல்லாஹ் உன்னை படைப்பினங்களுக்கு முன்னால நானும் எழுப்பி நின்றுட்டேன், யா அல்லாஹ் எனக்கு போறதுக்கு தௌஃபீக் செய். நான் எப்பயும் சொல்லுவேன், எப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். எப்படின்னு யோசிக்க வேணாம், என்ன நான் செய்யணும்னு யோசிங்கோ. நாங்க போற இல்ல, ஒரு உமா எப்படியாவது யோசிச்சிருந்தா நான் எப்படி பால் கொடுப்பேன் என்று யோசித்திருந்தா நாங்க பிறந்திருக்க மாட்டோம். நாங்க பிறந்தோம், அல்லாஹ் பாலை உற்பத்தி செஞ்சான். நாங்க வெளிக்கிட்டால் அல்லாஹ்வோட உதவியை பார்க்கிறேன். எழுதி சொல்லுங்க யாருக்கு யாரு எனக்கு அல்லாஹ் இறக்கட்டும். எனக்கு அல்லாஹ் இறக்கட்டும். 4 மாசம் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. எனக்கு அல்லாஹ் இறக்கட்டும். 4 மாசம் 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஹிம்மத்தோடு நான் அப்படியே மேல போங்க. எல்லாரும் அப்படியே மேல போங்க இன்ஷா அல்லாஹ். அங்கல மேலே போங்க. அல்லாஹ் ஹைராகட்டும். மக்கள முன்னுக்கு போங்க. அல்லாஹ் ஹைராகட்டும் இன்ஷா அல்லாஹ். இவங்களுக்கு துஆ செய்யுங்க. அல்லாஹ் இவங்க எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்கி ஆவியத்தான முறையில 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டிய காலத்தை கொடுத்து செலவழித்து தீனுடைய தியாகிகளாக அல்லாஹ் எல்லாரையும் மாற்றி வைப்பானாக. எனக்கு அல்லாஹ் ஹைராகட்டும். கொஞ்சம் மன முன்னுக்கு போங்க. அல்லாஹ் ஹைராகட்டும். கொஞ்சம் முன்னுக்கு போங்க. முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் ஹைராகட்டும். வாங்க முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் ஹைராகட்டும். சூரத்துல் ஜும்ஆல் அடுத்த ஆயத்துல 3வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம். அது சஹாபாக்கள், இன்னும் ஒரு கூட்டம் பின்னால போய் சேர்ந்து கொள்வாங்க அந்த சஹாபாக்களோட. அதுல நானும் நீங்களும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம். சல்மானே ஃபாரிஸியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க எல்லாம் பின்னால வந்து சேர்ந்து கொண்டாங்க. அவங்க உம்மிகள் அல்ல, அவங்க குறைஷிகள் அல்ல. அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஹைராகட்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த மஜ்மாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இங்குள்ள வாலிபர்கள், தாடி நரைத்தவர்கள், குர்ஆனுடைய ஹுஃபாதுகள், உலமாக்கள், தீனுடைய கவலையை சுமந்த நிலையில இங்கு உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களோட கவலைய அல்லாஹ் இந்த வாயால சில வார்த்தைகளை வெளிப்படுத்தினான். அல்லாஹ் அதையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த துஆவோட எழுதி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நாளைக்கு யார் தயார்? இன்ஷா அல்லாஹ் ஒரு 40 நாள் எழுது. அல்லாஹ் ஹைராகட்டும். நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. எழுது. அல்லாஹ் ஹைராகட்டும். ஒரு 40 நாள் இன்ஷா அல்லாஹ் ஆசைப்படுவோமே, நியத்து வைப்போமே, நாங்க திருந்தோடுமே. எல்லாத்துக்கும் நேரம் கொடுத்துட்டோம். நாங்கள் ஒரு 40 நாள் அல்லாஹ்வுடைய தீன படிக்க நேரம் கொடுப்போமே. எழுதும். அல்லாஹ் ஹைராகட்டும். இது ஒரு கலண்டர் சில்லாவல்ல, இது ஒரு தீன படிக்கிறதுக்கு ஒரு சில்லா இன்ஷா அல்லாஹ். தீன படிக்க ஒரு சில்லா இன்ஷா அல்லாஹ். எழுதும். அல்லாஹ் ஹைராகட்டும். நாளைக்கு நாங்க மௌத்துல நேரம் கேட்போம். நான் இப்ப உங்களுக்கு நேரம் கேட்கிறேன். அல்லாஹ் எனக்கும் போறதுக்கு நசீவாக்குவானாக. நீங்க துஆ செய்யுங்க, ஒருத்தருக்கு துஆ செய்யுங்க. அல்லாஹ் அப்ப என்ன அனுப்பி வச்சிடுவான் என்று சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எழுதும். அல்லாஹ் ஹைராகட்டும். எழுதும். அல்லாஹ் ஹைராகட்டும். எழுதும். அல்லாஹ் ஹைராகட்டும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ்.
மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் யாண்ட முடிய இல்லையோ எலும்பும் அல்லாஹ் ஹைராக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். எலும்பும் அல்லாஹ் ஹைராக்கட்டும், எலும்பும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும், எலும்பும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாலிபத் அல்லாஹ் கபூல் செய்வானாக, இல்ம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. தஸ்கியாவுடைய மக்களாக வாழ வைப்பானாக. எலும்பும் அல்லாஹ் ஹைராக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். எலும்பும் அல்லாஹ் ஹைராக்கட்டும். மதரசாவில் உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். மற்றவங்க மேலே போங்க இன்ஷா அல்லாஹ். மேல போன சில்லா போனவங்க கீழே வாங்க இன்ஷா அல்லாஹ். சில்லாவுடைய மேல போயிட்டு சில்லா பதிவு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அவசரமாக துஆ ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். துஆவோட முடிச்சு கொள்வோம். எலும்பும் அல்லாஹ் ஹைராக்கட்டும். வாங்க அல்லாஹ் ஹைராக்கட்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இஹ்லாஸ் நசீபாக்குவானாக. எங்கட குழந்தைகளை கொஞ்சம் கண் குளிச்சு நசீபாக்குவானாக. எங்கட மௌத் அழகாக்கி வைப்பானாக. எலும்பு அல்லாஹ் ஹைராக்கட்டும். என்ன கேட்கணும்? சுருகக்கீழ வாங்கும் அல்லாஹ் ஹைராக்கட்டும். வீடுகள்ல தீனுடைய ஹல்கா கொண்டு வாங்கும். வீட்டுக்குள்ள தீனுடைய சூழலை கொண்டு வாங்கும். அனைத்து பேர் சொல்லுவேன், வாழ்க்கை என்பது பயான் அல்ல, வாழ்க்கை என்பது பயான் அல்ல, வாழ்க்கை என்பது கிதாபுகளும் அல்ல, வாழ்க்கை என்பது பிரசன்டேஷனும் அல்ல, வாழ்க்கை என்பது சீடியும் அல்ல. வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டும். இப்படித்தான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் பேசல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க. சஹாபாக்கள் பெரிய பயானுகள் இல்ல, சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினாங்க. எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க வாழ்ந்து காட்டுவோம். இப்படித்தான் வாழணும். எங்கட பிள்ளைகள் சொல்லணும், என் வாப்பா எனக்கு போதும், என் வாப்பாவை போல நான் ஆகணும். வாழ்ந்து காட்டுவோம். அல்லாஹ் என்னை உங்களை கபூல் செய்வானாக. எழுதி சொல்லுங்க வாப்பா இன்ஷா அல்லாஹ். இந்த இஸ்திமாவுடைய இருந்து இதனுடைய மரக்கத்தான இந்த ஒரு நாளுடைய உழைப்பு நடந்து பெரிய உழைப்புக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு 3-4 மணி நேரம் உட்கார்ந்து சில விஷயங்களை பேசினோம், நியத்துக்கள் வச்சோம், ஆசைகள் வச்சிருக்கிறோம். நக்கத்தாக இந்த இஸ்திமால இருந்து நான் ஒரு 10 நாள் ஜமாத்து போறதுக்கு ஆயத்தம் என்றவங்க எழுந்து இன்ஷா அல்லாஹ் ஹைராக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 நாள் ஜமாத் ஒரு ஜமாத் எழுதுவோம் இன்ஷா அல்லாஹ். எழுந்து அல்லாஹ் ஹைராக்கட்டும். எழுந்து ஒரு 10 நாளைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் இன்ஷா அல்லாஹ் 10 நாள் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, வாலிபத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. எழுந்து அல்லாஹ் ஹைராக்க 10 நாளைக்கு 3 பேர் எடுத்தாங்க. 3 பேர் எழுந்து ஒரு 15 பேர் இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 நாள் ஜமாத் இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 நாள் ஜமாத் அல்லாஹ்வுடைய பாதையில 240 மணித்தியாலங்கள். 240 மணித்தியாலங்கள். எத்தனையோ 240 மணித்தியால சும்மா கணிஞ்சிருக்குது. எழுபது அல்லாஹ் ஹைராக்கட்டும். எழுபது அல்லாஹ் ஹைராக்கட்டும். 10 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான். எழுபது அல்லாஹ் ஹைராக்கட்டும். எழுபது அல்லாஹ் ஹைராக்கட்டும். யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? ஆசை இருக்கிறே ஏற்பாடு செஞ்சு கொண்டு இன்ஷா அல்லாஹ் நானும் சேர்ந்து கொள்றேன், நானும் வாரேன் என்றவர்கள் எழுபது அல்லாஹ் ஹைராக்கட்டும். எழுபது அல்லாஹ் ஹைரா 10 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 நாள் தியாகங்கள் செய்வோம். தியாகத்தை கொண்டு நல்ல முடிவுகள் வரும். தியாகத்தினுடைய அளவுக்கு அல்லாஹ் உதவி வரும். எழுபது அல்லாஹ் ஹைராக்கட்டும். எழுபது அல்லாஹ் ஹைராக்கட்டும். 4 மாசம் 40 நாள் பேர் கொடுத்தவங்க அவங்க எழுபது அல்லாஹ் ஹைராக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். உடனடியாக நக்கத்தாக
மூசா அலைஹிஸ்ஸலாம் போனது மனைவிக்கு பிரசவம், மனைவியை வச்சுட்டு போனா நெருப்படுத்திக் கொண்டு வாரேன் என்று சொல்லி லாம்பு பத்து வச்சறதுக்கு நெருப்பு கொன்ற போனவருக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தனுப்பினான். ஒரு நோக்கத்தில் வந்தோம், நாளைக்கு இதை செய்வோம் என்று வந்தோம், இல்ல நாளைக்கு நான் அல்லாஹுடைய பாதையில போக போறேன். எதுவும் அல்லாஹ் இறக்கட்டும். சரி, ஒரு 10 நாள் நீயத்தோடு ஒரு 3 நாளைக்கு யார் பெயர் அல்லாஹ் இறக்கட்டும். ஒரு 3 நாள் இன்ஷா அல்லாஹ், ஒரு 3 நாள், ஒரு 3 நாள் எழுதுங்க. 10 நாள் எழுதுங்க, உட்காரவாங்க எழுதுங்க. 3 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ், 3 நாள் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழுதுங்க ஒரு 3 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 நாள் சொற்பமான காலம் அல்லாஹ்வுடைய பள்ளியில, அல்லாஹ்வுடைய மாளிகையில கைத்திருந்து உட்கார்ந்து கொண்டு, யா அல்லாஹ் எனக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீயே முஅல்லிமாகிதே, எனக்கு நீயே முஅல்லிமாகிதே, எனக்கு நீயே முரப்பியாகிதே, எனக்கு நீயே தர்பியத் செய். அல்லாஹ்ட்ட கேட்போமே. எழுதுங்க அல்லாஹ் ஹைராகட்டும், எழுதுங்க அல்லாஹ் ஹைராகட்டும். யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? என்ன யார் இருக்கிறீங்க? அல்லாஹ் ஹைராகட்டும். 40 நாள் 4 மாசம் எல்லாம் டைம் கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணி போறோம், இல்ல உடனடியாக ஒரு 3 நாள். யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? 1 2 3 4 5 வேற 6 வேற. எழுதுங்க அல்லாஹ் ஹைராகட்டும், எழுதுங்க அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் என்னை மகளை பொருந்திக் கொள்வானா. அப்படியே மேல போவோம். அல்லாஹ் ஹைராகட்டும். இங்கே வாங்க, ஹாஜர் இங்கே வாங்க. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அப்படி போங்க, அங்கே வாங்க, மேல போவோம். அல்லாஹ் ஹைராகட்டும். சொல்றேன், எழுந்து நீங்க உட்காருங்க. இந்த வரக்கூடிய ஜிசி ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு சில்லா போறதுக்கு நியத்து இருக்குது என்ற மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ், எனக்கு ஒரு நியத்து இருக்குது போறதுக்கு. எழுதும் அல்லாஹ் ஓ லெவல் முடிஞ்சோடனே போறோம் இன்ஷா அல்லாஹ் டிசம்பர்ல. இந்த 2 மாசங்களுக்கு கிட்டத்தட்ட எழுதும் அல்லாஹ் ஹைராகட்டும். இந்த யாரும் இல்லையே ஓ லெவல் செய்யறாங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நீயத்துள்ளவங்க நீயத்துக்களை வெளிப்படுத்துங்கோ, அல்லாஹுடைய பாதையில போங்கோ. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லதுகளை கொண்டு அமல் செய்ய துணை புரிவானாக. ஒன்று, எந்த தீன்ல நாங்க இருக்கிறோமோ இந்த விஷயத்தை கவனமாக்க இருங்கோ. நான் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எந்த தரீக்கத்தில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சரி, உங்களோட தரீக்கத்தையும் உங்களோட ஜமாத்தையும் உங்களோட தப்லீகையும் உங்களோட தாவத்தையும் உங்களோட குடும்பத்துக்கு அனந்தர சொத்தாக விட்டுட்டு போவோம். எங்கட வாப்பா ஒரு தரீக்கத்தில் மிச்சம் பெரியாளாக இருந்தாரு என்று சொல்லி பிள்ளைகள் சரித்திரம் சொல்ற அளவுக்கு பிள்ளைகள் ஆக்கிட மாட்டோம். எங்கட வாப்பா பெரிய ஒரு கார்குனாக இருந்தாரு, அவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்ற அளவுக்கு சரித்திரம் சொல்ல பிள்ளைகளாக்கவான பிள்ளைகளையும் அந்த வழியில போட்டுட்டு போவோம். நீங்களும் நானும் எந்த தாவத்தில் எந்த இல்முக்கு வாரிசாக இருக்கிறோமோ அந்த இல்முடைய வாரிசுகளாக எங்களுடைய பிள்ளைகளாக்குவோம். இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு கவலையான விடயம் என்னன்னு சொன்னா, எங்களோட தீனுக்கு, எங்களோட தாவத்துக்கு, எங்களோட தரீக்கத்துக்கு, எங்களோட இல்முக்கு, எங்களோட மதரசாக்களுக்கு வாரிசுகள் இல்லாம போயிட்டாங்க. எங்களோட கவலை எங்களோட பிள்ளைக்கு வரணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட புள்ளைய கேட்டது அவனுடைய ஜனாதாவை இருக்கிறதுக்கு அல்ல, எனக்கு புள்ள இருக்குன்னு சொல்றதுக்கு அல்ல. எரிசுனி வ எரிசுமின் ஆலி யாக்கூப், இதுக்குத்தான் சொல்றது வீட்டு தாலீம் உருவாக்குங்கோ, வீட்டுக்குள்ள தீனுடைய மகள் உருவாக்குங்கோ. வாப்பா உம்மா 2 பேருடைய அழுக சத்தத்தை புள்ள கேட்கணும். அல்லாஹ்
என் உமக்கு வாப்பக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவர் அழுத சத்தத்தை பல தடவை கேட்டிருக்கிறேன். நாங்க அழுகிற சத்தம் எங்கட புள்ளையோட காதுல விழணும். எங்கட வாப்பா அழுகிறாரு, எங்கட உம்மா அழுகிறாரு. எங்கட சிரிப்பை பார்த்துட்டாங்க எங்கட பிள்ளைகள், எங்கட சிரிப்பை பார்த்துட்டாங்க பிள்ளைகள். எங்கட அழுகை எப்ப பார்க்க போறாங்க? ராவேல எழுப்பி அழுந்தோ, ராவேல எழுப்பி கத்துங்க வானத்துல. மாநிலங்கள் யாழ்லா, இந்த பிள்ளைக்கு நீதான் பொறுப்பு யாழ்லா. எனக்கு பிள்ளைய வளர்க்கல யாழ்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில வச்சு பாதுகாத்தாய், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கத்தில முளையில வச்சு பாதுகாத்தாய், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்ட வயிற்றுல வச்சு பாதுகாத்தாய் யாழ்லா. யாழ்லா இந்த பிள்ளையை பாதுகாத்து யாழ்லா. எனக்கு இந்த பிள்ளைய வளர்க்கல யாழ்லா. நீதான் பிள்ளைக்கு பொறுப்பு. பிள்ளைகள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைங்க. நாங்கள் அப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்றோம். எந்த மதத்தாக்கு அனுப்ப, எந்த ஸ்கூலுக்கு அனுப்ப, எந்த பாடசாலைக்கு அனுப்ப எங்களுக்கு இடம் இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் அந்த 3 சஹாபாக்களும் சொன்னது போல, وَضَاقَتْ عَلَيْهِمُ الْأَرْضُ بِمَا رَحُبَتْ وَضَاقَتْ عَلَيْهِمْ أَنفُسُهُمْ وَظَنُّوا أَنْ لَا مَلْجَأَ إِلَّا إِلَى اللَّهِ. அல்லாஹ்வின் பக்கமாக திரும்புறதை தவிர வேற எந்த வழியும் எனக்கும் உங்களுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஃபித்னாவுடைய காலத்துல வாழ்வோம். ஃபித்னாண்டா இதுக்கு பொருள் ஃபித்னா இருக்காது யோசிப்போம். வாப்பக்கு நெஞ்சு கொடுத்து கொலை செய்யற காலம், வாப்ப மகனை கொள்ற காலம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்புறம் தவிர வேற எந்த வழியும் இல்லை. எனவே கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்கோ, வீடுகளுடைய சூழலை சீராக்குங்கோ. இதுதான் அஞ்சமல் என்று சொல்லி வீட்டு தாலீம் என்று சொல்றோமே, இந்த வீட்டு தாலீமை கடைபிடிச்சுக்கோங்கோ. சொந்த அமல்ல கவனம் செலுத்துங்கோ. ஒரு காலம் இருந்துச்சு, இந்த தப்லீக் ஜமாத்துடைய மக்கள் எப்படி தெரியுமா, பாங்கு சத்தம் கேட்கிறது பள்ளி உள்ளுக்கு இருந்துதான். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு குர்ஆன் கட்டாயம் ஓதுவாங்க. நானும் பார்த்திருக்கிறேன். நான் சின்ன காலத்திலிருந்தே இந்த வேலையில இந்த தாயோட இந்த தகப்போட சுத்தி இருக்கிறேன். சில மக்களை பார்த்திருக்கிறேன், குர்ஆன் ஓத தெரியா, குர்ஆனை விரிச்சு வச்சு பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த குர்ஆன்ல கண்ணீர் சொட்டுக்கள் முழுவத்தை கண்டிருக்கிறேன். குர்ஆனோட தெரியாதவங்க குர்ஆனுக்கு நேரம் கொடுத்தாங்க. குர்ஆனை பார்த்து கொண்டிருக்கிறது இபாதத்தே. முதல் சஃப்ல தொழுது மட்டுமல்ல, இமாமுடைய வலது பக்கத்தில் தொழுவாங்க. காலை மாலை தஸ்பீஹாத்துகளை பள்ளியில உட்கார்ந்து செய்வாங்க. எங்கட ஷிஆர் என்ன தெரியுமா? தஸ்பீஹும் மிஸ்வாக்குமாக இருந்துச்சு. எங்கட ஷிஆர் என்ன தெரியுமா? துஆவே மஸ்னூனாக இருந்துச்சு. தப்லீக் ஜமாத்துல போறவங்கடா எங்களுக்கு பேர் இல்ல, எங்களுக்கு லெட்டர் ஹெட் இல்ல, எங்களுக்கு செக்ரட்டரி இல்ல, எங்களுக்கு தலைவர் இல்ல, எங்களுக்கு சந்தா இல்ல, எங்களுக்கு டெலிபோன் நம்பர் இல்ல, எங்களுக்கு அட்ரஸ் இல்ல. ஆனா எங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கையில தஸ்பீஹ் இருக்கும், சாக்கில மிஸ்வாக் இருக்கும், இந்த சேப்புள்ளுக்கு பெரிய ஒரு கிதாப் ஒன்று இருக்கும், அதான் துஆயே மஸ்னூன். எங்களுக்கு அடையாளம் தான். இன்னைக்கு அந்த துஆக்கள் எங்க போயிட்டு, அந்த தஸ்பீஹ் எங்க போயிட்டு, அந்த மிஸ்வாக் எங்க போயிட்டு, அந்த குர்ஆன் எங்க போயிட்டு? எனவே இதை கொண்டு வாங்க, திருப்பி இதை கொண்டு வாங்க. பள்ளியில உட்கார்ந்த நிலையில அதான் சத்தம் கேட்கணும், அதான் சத்தம் கேட்கணும். இமாமுக்கு பின்னுக்கு தொழணும், வலது பக்கத்திற்கு தொழணும், முந்தின பின்னில சுமந்து தொழணும். இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 50 ரகாத் தொழுகிற பழக்கம் இருந்துச்சு நபின்னு சொல்லி. ஃபர்து 17, வித்ரு 3, வித்ரு 11, துஹா முந்தின பின்னில சுன்னத்து, குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாஹ் தொழுகையில கண்குளிர்ச்சி. இந்த தடையணும். மக்களுடைய ஹிதாயத்துக்கு உழைப்பு செஞ்சு
எங்களை நாங்க மறந்துவிடக் கூடாது. எங்களை கவனித்துக் கொண்டு மற்றவங்களோட ஹிதாயத்துக்கு உழைப்பு செய்யணும். இந்த நெருப்புல வித்த காட்டுவாங்க தானே, இந்த நெருப்பு இந்த கம்ப வச்சுக்கொண்டு ரெண்டு பக்கத்திலே நெருப்பை வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்வாரு? வித்த காட்டுவார். தாவத்துடைய வேல் அப்படிப்பட்ட வேலை. அவருக்கு சேர்த்து காட்டேனும், ஆனா அவர் அவரை பாதுகாத்துக் கொள்ளணும். அவர் அவரை பாதுகாத்துக் கொள்ளணும். அவர் அவருக்கு பாதுகாக்கேடாண்டா அவர் சேர்க்க காட்டிடுவாரு, காட்டி முடியக்குள்ள மௌத்தாகிடுவாரு. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு நசீபாக்குவாராக. எனவே ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யுங்கோ, ஒவ்வொருத்தரும் உழைப்பு செய்யுங்கோ, ரொப்பின் பக்கமாக முகத்தை திருப்புங்கோ. நாங்கள் வாழ்ற காலத்துல அல்லாஹ்வின் பக்க முகத்தை திருப்புறத்தை தவிர வேற வழி எங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக, எனக்கு உங்களுக்கு நல்லது பாலிப்பானாக, நல்ல வழியில போய் நல்லது செய்ய துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.